டியர் டுடே நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு கரெக்டாக என்ன நான் சரி ஓகே டைட்டில் நான் தமிழில் வச்சேன். ஸ்டாரிக்கில் போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் கொரியாலேயே இருக்கிற ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, அங்கே தான் வந்துட்டு ஜிமின் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு வெளியே நின்றுருக்கீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு கப்பிள் ஓகேவா லவ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு இது மாதிரி தீம் பார்க் போகணுன்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம். ஸோ அதனால் ஜிமின் வந்துட்டு உங்களை அங்கே கூப்பிட்டு வந்திருப்பார். அப்படியே வெளியே நின்றுட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ சார் அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டுருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஐயோ சீக்கிரம் வரானா பாரு பைத்தியக்காரன்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அங்கே உள்ளே போகிறதுக்கு. ஸோ க்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜிமினும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் அந்த லைனில் நின்று அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களை அப்படியே கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் அந்த டிக்கெட்டை பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஓடி போய்ட்டு ஜிம்மை ஹக் பண்ணிக்கிறீங்க ஜம்ப் பண்ணி. ஸோ அவரும் வந்துட்டு ஏய் உனக்கு இந்த பார்க்கில் அப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் உங்களுக்கே எதுவும் தெரியல. ஜிமின் எனக்கு அதெல்லாம் தெரியலை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸ், வா போகலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஜிம்மோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அதாவது கையை அப்படி பிடிச்சிட்டு அப்படியே அவர் இழுத்துட்டு ஓடிட்டுருக்கீங்க. ஸோ அவங்க பின்னாடியே சிரிச்சிட்டே ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக அவர் இழுத்துட்டு ஓடிட்டுருக்கிறீங்க. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு ஸ்லோ மோஷனில் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. சொன்ன தான் ஃபைனல் ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே நின்றுட்டு என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. பார்த்தா ஃபஸ்ட்டு ரைடே அந்த ரோலர் கோஸ்டர் தான் பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஜிமின்க்குன்னா ஜர்க் ஆகுது. ஐயோ அது வந்து நம்ம எதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் திரும்பி பார்த்து என்னடா இவ்வளோ பெரிய இதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பிட்லாமான்னு கேட்குறா. நம்ம அந்த ரைடெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏய் ரைடெல்லாம் போகணுன்னா தலை சுற்றல் வந்துடும், ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தெம்பா போகலாமே அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்ட் சாப்பிட்டு தெம்பா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேர் போய்ட்டு ஒரு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்றீங்க. சாப்பிட்ருக்கிறதுக்கவே வந்துட்டு நீங்கள் அதையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா வேறு எதாவது ரைட்னா கூட ஓகே தான், பட்டு ரோலர் கோஸ்டர் கொஞ்சம் அவருக்கு ஜர்க் ஆகுது பார்த்தாலே. ஏன்னா அது வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முடியறதும் கிடையாது. கண்ணா பின்னான்னு சுற்றி எவ்வளோ தூரம் போய் வருது. அதனால் இறங்குறப்ப நான் உயிரோடு இருப்பேனானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பயத்தில் வந்துட்டு உங்களை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதை பாரு இதை பாருன்ட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் அந்த ரோலர் கோஸ்டர் ஏதோ பார்க்குறீங்க. ஸோ சாப்பிட்டுருக்கவே வந்துட்டு ஜிமின் நீ இப்போ சாப்பிட்ற ஓகே தான், ஆனால் அது தலகெல்லாம் போகும்ல, அப்போ வாமிட் பண்ணிட மாட்டியா, கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இங்கே ஜிம்மினுக்கு இப்போவே தலை சுற்றுது. ஏன் அது லாஸ்ட்டாக போய்க்கலாமே ரோலர் கோஸ்டர் மட்டும், நம்ம வேறு ரைட் போகலாம் வா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே ஃபஸ்ட்டு ரைடு அதை போகணுன்னு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லைடி நல்லா யோசிச்சுப்பாரு, அது ரொம்ப சுற்றிட்டே இருக்கா. ஸோ நீ ஸ்டார்டிங்லேயே அதுக்கு போனேன்னா மற்ற ரைடெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவேன், இல்லை உனக்கு சேரலன்னா என்ன பண்ணுறது. ஸோ மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி மண்டை கழுவிட்டாரு. ஃபைனலாக 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் அந்த பார்க்கெல்லாம் சுற்ற ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்தெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வந்துட்டு போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் நல்லா சுற்றுறீங்க. ஸோ ஒரு மாதிரி கையை கோர்த்துட்டே தான் ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த எப்படி சொல்கிறது, அந்த பார்க்கில் அதெல்லாம் பார்க்குறத விட அந்த இடத்துல ஜிமின் கூட அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே தான் ஜிமினோட கையினால் டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு வாட்டர் கேம் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ட்ரை கேம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தானே வாட்டர் கேம் போக முடியும். ஏன்னா அப்புறம் ஈரத்தில் போய்ட்டு அதில் உட்காந்து அதாவது ஸோ எல்லாமே கரண்ட்டு தானே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு சரி பரவாயில்ல நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம், இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம ட்ரை கேம்க்கெல்லாம் போயிட்டு அப்படியே நம்ம போயிடலாம். ஸோ ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் நான் கொண்டு வரலடா அப்படிங்கிறீங்க. ஏன்டி இருந்தால் உனக்கு தெளிவாக சொன்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க எடுத்துகிட்டு வான்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் நான் வர அவசரத்தில் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறீங்களா, சரி வாங்கிக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா போயிட்டு அந்த
வாட்டர் கேமுக்கெல்லாம் போகிறீங்க. அது என்ன அப்படின்னா பார்க்குறதுக்கு கீழேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு சிம்பிளாக தான் இருக்குது. மேலேருந்து ஒரு பலூன் மாதிரி இருக்குது, அதில் உட்கார வச்சு தள்ளி விட்டுறாங்க. ஸோ அது வந்துட்டு இப்படி போய் ஒரு மாதிரி யூ ஷேப்புக்கு போயிட்டு மேலே கீழே வருது. பார்க்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜிமின் வந்துட்டு இதுக்குவான்னு கூப்பிடுறாரு. ஸோ நீங்களும் ஜிமின் உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் சுஜுமி, இதுக்கு எதுக்கு நான் பயந்துப்பேனா அப்படின்னு சொல்கிறாரா. சரி ஓகே, உனக்கு பயம் இல்லைன்னா எனக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய பலூன் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களை வந்துட்டு முன்னாடி உட்கார வச்சு ஜிம்மில் பின்னாடி உட்கார வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளை இல்லை, ஸோ கொஞ்சம் பின்னாடி தான் அவர் பிடிச்சிக்கிற மாதிரி அப்படி உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு உட்கார வச்சுட்டாங்க. அப்போ தான் ஜிமின் அங்கேருந்து பார்க்குறாரு. கீழேருந்து பார்க்குறப்போ ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல போய் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது கிட்டத்தட்ட ஒரு மரத்தோட ஹைட் இருக்குதுல்ல, ஸோ ஒரு பனைமர ஹைட் இருக்குதுல்ல, அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. அங்கேருந்து கீழே போய் திரும்ப அப்படியே அந்த யூ ஷேப்புக்கு மேலே போயிட்டு வரணும். அப்படி இருக்குது. அதை பார்த்ததும் அவருக்கு கை காலம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பல் போகிறாங்க. ஸோ அவங்க அப்படி கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ஜிம்மின்கவே வேர்த்து ஊற்றுது. பட் இருந்தாலும் வந்துட்டு மானம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமினா நீ சூஸ் பண்ணின கேம் நல்லா இருக்குது, செம்ம த்ரில்லாக இருக்கும் போலையே அப்படிங்கிறீங்க. இவ ஒருத்தி த்ரில்லுக்கு பிறந்தவ, நம்மளை கொல்லாம விட மாட்டா போலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அம்மா அடுத்து உங்களை தள்ளி விட்டுருச்சு. ஜிம்மின் அப்படியே கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே கத்தாதடா அப்படிங்கிறீங்க. ஆனால் மனுஷன் கேட்குற மாதிரி இல்லை. ஐயோயோ நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க ஜிம்மின், ப்ளீஸ் கத்தாத, மானமே போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. மூடுறி வாயா, மானம் போது மரியாதை போய் நீங்கள் எனக்கு உயிரே போயிட மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க வேற மாட்டேங்கிறாரு. டே புடுறா விழுந்துருவாடா, புடிடா, அது மேலே வரைக்கும் போகும்டா, புடிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் திரும்பி உட்காந்து ஜிம்மினா நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க கீழே இருக்கிறவங்களாம் பார்த்து. ஸோ ஃபைனலாக அது முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் இறங்கி வரீங்க. இங்கே ஜிம்மினுக்கு வெளியே தலை காட்ட முடியல. ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக பங்கமாயிடுச்சு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த பையனை பிடிச்சிட்டு போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே இதெல்லாம் தேவையா, நீ தானே இதை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கிற அவ்வளோ ரைடுக்கும் போகிறீங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி த்ரில்லாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் பயமாகவும் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்றது, மறுபடியும் ஏதாவது போடுறது வரதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டீங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் வேற ஒரு ட்ரெஸ் வாங்கி மாற்றிட்டு ட்ரை கேமுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க. அப்படி தான் ஈவினிங்கே ஆகுது. இன்னும் அந்த ரோலர் கோஸ்டர் பக்கம் ஜிம்மின் கூட்டிகிட்டே போகல. நீங்கள் கேட்குறீங்க, நீ வாடா ரோலர் கோஸ்டருக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. ஏய் கம்முனுடி, ஏற்கனவே எனக்கு வந்துட்டு அவ்வளோதான், உயிரே இல்லை. நீ ரோலர் கோஸ்டர் போனேன்னா அப்புறமா உன் பாய் ஃப்ரெண்டால நான் திரும்பி வர மாட்டேன், டெட் பாடி தான் திரும்பி வருவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. கொலகாரி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கத்திட்டு வராரு. வேறு வழியே இல்லை, நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டீங்க. இப்போ அவரும் கூட வந்தே தான் ஆகணும், ஏன்னா உங்களை தனியாக விட முடியாதுல்ல. அதனால பயமாகவே இருந்தாலும் உங்கள் கூட வராரு. ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னடா நான் உங்களுக்கே செம பயம் ஆகிடுச்சு. சின்ன நிறுத்த சொல்லுன்னு கத்துறீங்க. அவரு வந்துட்டு அறிவு கெட்டவில்லை, உனக்கு அறிவில்லை, நான் அத்தனை தடவை சொன்னதை கேட்டியாடி, இப்போ நிறுத்த சொல்லுனா உங்கள் அப்பா நிறுத்துறதுக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஏன்டா என் அப்பாவை தான் இழுக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுலேயே சண்டை வேறு. ஸோ இப்போ நீங்கள் சண்டை போட்டு முடிக்கிறதுக்கு அந்த ரைடே முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமா தான் இறங்கி 2 பேருமே டெட் பாடி மாதிரி தான் வரீங்க. வந்து பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அதில் உட்காந்துடுறீங்க. ஐயோ சாமி இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ களைச்சி போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு போயிட்டு இன்னொரு ஃபுட் கவரில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் கிளம்புறீங்க. ஸோ ஜிம்மின் தான் வந்துட்டு உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு போகிறப்போ கரெக்டாக உங்களோட அம்மா வேறு பார்த்துட்றாங்க. யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுமா ஃப்ரெண்டுமா, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதான் கூட விட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. எப்படின்னா அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க விருப்பத்துக்கே தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜிம்மின் ஃபேமிலி அந்த மாதிரி கிடையாது. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களை பற்றி எல்லாமே ஜிம்மினோட ஃபேமிலிக்கு தெரியும். நிறைய டைம் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. அவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். சரிப்பா உனக்கு எது விருப்பமோ அதான் எங்கள் விருப்பங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக. ஸோ உங்களோட அம்மா அப்படியே 1008 கேள்வி கேட்குறாங்க. அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளில போனேன், அப்போது எல்லோரும் பொண்ணுங்களாம் கிளம்பிட்டாங்க. ஸோ இவன் வந்துட்டு சரி வா லேட் ஆகுது நானே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டு போனாமா அப்படிங்கிறீங்க. வீட்டிலலாம் வாய் திறக்க முடியாது.
ஸோ ஒரு வழியாக உங்களோட அம்மாவை சமாளிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு போய் உட்காந்ததுமே மெசேஜ் பண்ணுறீங்க. அம்மா பார்த்துட்டாங்கடான்னு. ஸோ அவருக்கு வேறு ஷாக் ஆகுது. என்னடி சொல்கிற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சமாளிச்சிட்டேன், ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது, உடனே எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன விஷயம்னாலும் அப்படியே ஊற்றி பெருசாக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஜிமின் கிட்ட வந்துட்டு இப்போ அவர் கால் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக பேசிகிட்டு இருக்க வந்து உங்கள் அம்மா வந்துட்டு கதை தட்டுறாங்க. வயன் அப்பா கூப்பிட்றாரு, கீழே வா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. ஜிமின் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமின், அப்பா கூப்பிட்றாராம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீ பயப்படாத, நான் வேணா வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை வேணாம், நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறீங்க. ஸோ கால் கட் பண்ணிவிட்டு போகவும் மறுபடியும் ஜிமின் கால் பண்ணுறாரு. ஸோ மறுபடியும் வந்து கால் அட்டன் பண்ணி ஏன்டா அப்படிங்கிறீங்க. ஃபோனை அட்டன்லேயே வச்சுக்கோ, ஃபோன் எடுத்துகிட்டே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே ரொம்பவே ஒரு லவ், ஓகேவா. ஸோ உங்களை வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்து எல்லாமே பார்த்துக்குவார். இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா வேறு கூப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்காட்டிக்கும் எதாவது பிரச்சனைனா எப்படி தெரியும் அவருக்கு. அதனால் ஃபோனை வந்துட்டு அப்படியே கையிலேயே கொண்டு போவோம், காலில் வந்துட்டு லைன்லேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நீங்களும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்க. அப்போது கீழே போனதுமே உங்களோட அப்பா பலான்னு ஒரு அறை தான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. உங்களோட அம்மாவை அப்படியே ஒரு மாதிரி இரும்பு மாதிரி நிற்கிறாங்க. இன்னும் 2 அறை சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய வீடு, அப்படி மாளிகை மாதிரி இருக்குது, அவ்வளோ வேலைக்காரங்களாம் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட ஃப்ரீடம் கிடையாது அங்கே. எவன் கூட போய் அப்படி சுற்றிட்டு வந்திருக்க, என்னோடய ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரியுமா, என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாத்துக்கூட கூட சுற்றிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சுற்றுற வயசாக உனக்கு, அப்படியெல்லாம் கேள்விப்பட்டா என்னோடய இமேஜ் என்ன ஆகுறது, ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது, அப்படியான்னு ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் பையன், அவனுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உன்னெல்லாம் வந்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டு வளர்த்துறோம்ல அப்படின்னு ஏதோ சும்மா வளர்த்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அழுகழுகையாக வருது, நீங்கள் எதுவுமே பேசலை. உங்களோட அம்மானா ஒரு பக்கம், இவளெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருக்கணும், தேவையில்லாமல் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, என்ன பண்ணுறது, பெற்று தொலைஞ்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மட்டும் தட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே ஜிம்மின்க்குனா செம்ம கடுப்பாகுது. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, உங்களை அரைஞ்சிருப்பார் பார்த்தீங்களா, அந்த சத்தம் கேட்டதுமே அவர் கிளம்பி வந்திருப்பார். அப்படியே காதில் அந்த ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. நீங்கள் இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா தான் அப்படிங்கிறீங்க. என்னடி ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியெல்லாம் பிடிச்சி உங்களோட அப்பா அப்படியே அடிக்கிறாரு, திட்டுறாரு. நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. ஜிமினுக்குனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவருக்கே அழுகையாக வருது. இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் அவருக்கு தெரியுது ஏன் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னு. ஏன்னா அதை பார்க்கு தான். ஸோ அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணி எங்கேயும் விடுறதில்ல, எந்த ஒரு லவ்வுமே உங்களுக்கு அவங்க கிட்டேருந்து கிடைக்கிறதே இல்லைல்ல. ஸோ அதனால தான் ஜிமின் வந்துட்டு உங்களை எது கேட்டாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. பட் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கங்கிறது அவருக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லவே மாட்டீங்க, அடிக்கிறது எல்லாமே. ஸோ ஜிமினும் பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. கரெக்டாக அவங்க வீட்டுக்கே வந்திருப்பார். வந்ததுமே உள்ளே வந்து பார்த்தா உங்களோட அப்பா ஒரு பக்கம் உங்களை வந்துட்டு ரொம்ப திட்டிருக்காரு, உங்களோட அம்மாவும் சேர்ந்து இப்போ அடிச்சிட்ருக்காங்க. அதுவும் வந்துட்டு உங்களை கீழே அப்படியே தள்ளின மாதிரி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி அவன் கூட சுற்றுவியா, எனக்கு தெரியும்டி, அந்த பையன் கூட நீ சுற்றிட்டு தானே இருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க. நீங்கள் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ ஒரு செகண்ட் தான், மறுபடியும் உங்களோட அம்மா அடிக்கிறதுக்கு கை ஓங்கியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. பட் அடி உங்கள் மேலே விழலை. கண்ணை முடிச்சு பார்த்தா ஜிமினோட கை அவங்கள பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. இவன் கூட தான் நீ வந்த இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் ஜிமின் விடுவாரா என்ன, திருப்பி ஒரே அறை தான். உங்களோட அம்மாவுக்கு கண்ணமே பழுத்து போயிடுது. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லை. அதாவது எப்படின்னா, அம்மா அடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணவே இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது அவருக்கு கடுப்பாயிடுச்சு. என் வைஃபே அடிச்சியாடான்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா அடிக்க வரும்போது, அப்போ நீ எல்லாரும் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஒரு அறை. ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்ததுமே ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, நீ கிளம்புவேன், உன் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, புக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வா, இனிமேல் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட புக்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. நீங்களும் இல்லை ஜிமின் பரவாயில்ல, என்னோடய அம்மா அப்பா தானே அப்படிங்கிறீங்க. சொன்னதை கேளு,
போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் போய்ட்டு எடுத்துகிட்டு வரீங்க. உங்களோட அம்மா கத்துறாங்க, என்னடி எங்கள் மானத்தை வாங்கிட்டு போறியா அப்படின்னாலாம் கத்துறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கேருந்து நான் கிளம்ப வரைக்கும் வாயை திறந்தேனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. ஸோ அவங்க அப்படியே வாய் மூடிட்டு நிற்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட காலேஜ் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ பேக் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ வந்ததுமே உங்களுக்கும் ஆக்சுவலாக இருக்கவே பிடிக்கல, எப்படா இங்கேருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுவும் உங்களோட அப்பாவே அம்மாவே திரும்பி ஒரு முறைச்சிட்டு தான் போகிறாரு. ஸோ அவங்க அப்படியே ஒரு மாதிரி கோவமாக உங்களை 2 பேர்த்தையும் பார்த்துட்டு நிற்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி ஜிமின் கூட பைக்கில் ஏறி வந்துடுறீங்க. ஸோ ஜிமின் நேராக அவரோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. இப்படி பேகும் கையுமா வந்ததை பார்த்து அவரோட அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கவும். ஆமாம்மா, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறா, உனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ டேய் என்னடா பேசுகிற, எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்க போகுது, நீ இது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஜிமின், நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நம்ம கூட தானே இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே நல்லா கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆண்டி நான் வேணா ஹாஸ்டல் எங்கேயாவது போய்க்கிறேன், எனக்கு எதாவது ஹாஸ்டல் மட்டும் பார்த்து தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க கடுப்பாயிட்டாங்க, என்னடி பேசுகிற, நீ ஹாஸ்டல் போறியா, அங்கெல்லாம் ஒழுங்காக ஃபுட் இருக்காது, நீ கம்மி இங்கே இரு, நான் தான் இருக்கேன்ல, அம்மா மாதிரி நான் பார்த்துப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பயப்படுறீங்க. ஸோ அவங்க சிரிச்சிட்டே அம்மா மாதிரி இல்லை, ஜிமின் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் லைட்டாக உங்களுக்கு சிரிப்பே வருது. இந்த மாதிரி தான் இப்போ 2 பேரும் இங்கே தான் இருந்து காலேஜ் போகிறீங்க. ஸோ அவரே உங்களுக்கு ஜாலியாக கூப்பிட்டு வரது நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவ்வளோ அளவு உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக ஜிம்மோட ஃபேமிலிக்கிட்டேருந்து கிடைக்கிது. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்துட்டு ஏங்கினதெல்லாம் இதுக்கு தானே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு லைஃபே. இப்படின்னு ஒரு 3 மந்த் போயிருக்கோம். ஸோ 3 மந்த் கழிச்சு நீங்கள் ரிட்டன் வரீங்க. அதாவது எப்படின்னா காலேஜ் போயிட்டு 2 பேரும் வரீங்க. வந்து பார்த்தா ஜிமினோட அம்மா அப்பா கிட்ட உங்களோட அம்மா அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்தது பயம் ஆயிடுச்சு, ஜிமினுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் பார்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. நீங்களும் ஜிமின் வேணாம் எனக்கு பயமாக்கு வெளியே போயிடலாவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபேஸ் பண்ணு வயன், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. ஸோ வந்து பார்த்தா அவங்க வந்துட்டு சாரி கேட்டுட்ருக்காங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம், கொஞ்சம் ஒர்க் டென்ஷனில் அந்த மாதிரி நாங்கள் நடந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம், என்னதான் இருந்தாலும் எங்களோட பொண்ணு, நாங்கள் பெற்ற பொண்ணு, எங்களால் அவங்க இல்லாமல் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க பேசுறது எல்லாமே நம்புகிற மாதிரியே இருக்குது ஜிமின். பட் நம்பவே இல்லை, அப்படியெல்லாம் விட முடியாது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லைப்பா தம்பி, சாரி, எனக்கு புரியுது, நீ அவளை பார்த்துக்கிறவள கூட நாங்கள் பார்த்துக்கலன்னு, பட் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும் உங்களோட அம்மா அப்படி உங்ககிட்ட வந்து தலையெல்லாம் நீவி கொடுத்து கண்ணத்தெல்லாம் தடவி கொடுத்து சாரிடா இனிமேல் அம்மா அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லவும் எந்த குழந்தைங்களுக்கு தான் வந்துட்டு அம்மா இப்படி பேசுகிறப்போ மனசு இலகாது, நீங்களும் நம்பிடுறீங்க. அப்போ அடிக்க மாட்டியா அம்மா, அப்போ நான் ஜிமின் கிட்டே பேசலாம்ல, அப்போது என்கிட்ட பாசமாக இருப்பியா அப்படியெல்லாம் கேட்குறீங்க. அவங்களும் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்போ நான் சரி வரேன் அப்படின்னுறீங்க. ஸோ ஜிமினுக்கு மனசே இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக பட் என்றைக்குமே என் கூட டச்சில் ஏறு ஓகேவா, அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கூட கால் நீ எனக்கு பண்ணிட்டு தான் பேசணும், அவங்க ரூமுக்கு வந்தாங்கன்னா கூட நீ எனக்கு கால் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புகிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கு ஜிமின் டெய்லி வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பார், வந்து பார்ப்பாரு. அவங்க ரொம்ப நல்லா தான் நடந்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜிமின் பயந்துக்காத, அவங்க இப்போல்லாம் நல்லபடியாக தான் இருக்காங்க, மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாமே உன்னால தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு 1 மந்த் போயிருக்கோம். நீங்களும் நல்லா ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் ஜிமினுக்கும் தெரியுது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஆனாலும் வந்து உங்களை பார்க்குறது அவர் விடவே மாட்டார். ஸோ டெய்லி அவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்து விடுறது அவர் தான். ஸோ உள்ளே வந்து அவங்க எந்த மாதிரி இதில் இருக்காங்கங்கிறத செக் பண்ணிட்டு தான் போவார். அப்படி தான் ஜிமின்கிட்டையும் சேர்த்து நல்லபடியாக தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு டைம் வந்து ஜிமினுக்கு எப்படின்னா ஒரு சின்ன காலேஜ் விட்டு அவுட்டர் காலேஜ் போவாங்கள்ல, ஸோ ஏதாவது ப்ராஜெக்ட் விஷயமா, ஸோ அந்த மாதிரி ஜிமினுக்கு வந்துட்டு ஏதோ காம்படிஷனில் சேர்ந்துருப்பார். ஸோ காலேஜ் லெவலில் வின் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு நிறையா காலேஜ்லேருந்து ஒட்டுக்காக வந்து இது பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு ஊருக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும். நீங்களும் வந்துட்டு நானும் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட்டு அவருக்கு தெரியும்ல, அங்கே வந்துட்டு பசங்க எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக ஒரு இடம் ஸ்டே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களை கூப்பிட்டு போய் அவர் என்ன பண்ணுவார், எங்கே வச்சுருப்பார், அவரும் வந்துட்டு வேறு பக்கம் உங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது, ஏன்னா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போனாங்கன்னா காலேஜில் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஸோ அவர் வந்துட்டு நீ ஒன்றும் பயப்படாத, நீ என் வீட்டுக்கு வந்துடு, நான் 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் 1 வாரம் அத்தை சொன்னாங்களே அப்படிங்கிறீங்க, சொல்லிட்டாங்களா
சரி ஓகே, ஒரு வாரம் தானே இருக்க மாட்டியா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு, நாங்கள் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில் ஜிமின் பேசுகிறாரு, இந்த மாதிரி எனக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்குது, நான் 1 வீக்கு போகிறேன், வைன் வந்துட்டு அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அம்மாவும் கேட்குறாங்க, 1 வீக் அங்கே நான் இருக்க வச்சுக்கவான்னு கேட்குறாரு. அவங்க இப்போ கொஞ்சம் நல்லபடியாக பேசுகிறாங்களா, ஸோ அதனால் ஜிமின் நல்லபடியாக தான் கேட்குறாரு. பட் அவங்க வந்துட்டு, அது பரவாயில்லப்பா ஜிமின், நீ தைரியமாக போயிட்டு வா, நீ ஏன் பயப்படுறேன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், அவள் எல்லாமே எங்களால் அந்த 2 மாதமே இருக்க முடியல, நீ பயப்படாமல் நல்லபடியாக நீ வின் பண்ணிவிட்டு வா, நாங்கள் வேணால் ஒரு லாஸ்ட் நீ வருவேல, ஸோ அந்த டைம் வந்துட்டு அனுப்புகிறோம், நீ வந்ததுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போய்க்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் இல்லாமல் வாங்க சும்மா என்ன பண்ண போகிறா, நீ வந்து கூட்டிகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. இருந்தாலும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குது, என்னவோ தெரில. வெளியே போய்ட்டு ரிட்டன் வந்து சேஃபாக இருந்துக்கோடி, ஏதாவதுனா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. ஸோ நீங்களும், நான் சேஃபாக தான் இருக்கேன் ஜிமின், நீ பத்திரமா போய்ட்டு வா, டெய்லி எனக்கு கால் பண்ணுவியா அப்புறமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், டெய்லி கால் பண்ண முடியாது நாயே அப்படிங்கிறாரு. ஏன்டா அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் ரூல்ஸு, ஸோ அதை ஃபுல்லாக வின் பண்ணி அந்த மேட்ச் எல்லாம் முடிச்சு வர வரைக்கும் எந்த கால்ஸும் பண்ண முடியாது, ஏதாவது எமர்ஜென்சினா நீ இந்த நம்பருக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கோச்சோட நம்பர் கொடுத்துருப்பாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நம்பர் வாங்கிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் போகிறப்போ ஒரு கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணி டாட்டா பாய் வேலை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறீங்க. சிரிச்சிட்டு தான் டாட்டா சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வீட்டில் போய்ட்டு அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க விடலை, பட்டு என்னால் அடிக்கடிக்கு அவளுக்கு கால் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்புறப்போ நீங்கள் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்துருப்பீங்க. ஸோ பாயெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து அவங்களோட அம்மா அப்பா நல்லா தான் பேசுகிறாங்க. ஸோ நீங்களும் அவர் அங்கே போய் ரீச் ஆக வரைக்கும் ஃபோனில் பேசலாம்லாம் பேசிகிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் இயர்லியராக கால் பண்ணுறாரு. இதுக்கு மேலே என்னால் கால் பண்ண முடியாது, பத்திரமா இருந்துக்கும், எதுனால அம்மா அப்பா கால் பண்ணி சொல்லிவிடு, அண்ட் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ யோசிக்க வேணாம், கோச்சுக்கு கால் பண்ண, ஓகேவா, என் ஃபோன்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும், ஸோ நீ கோச்சுக்கே டேரெக்டாக கால் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணுறாரு. நீங்கள் மிஸ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் வைக்கிறீங்க. ஆனாலும் என்னவோ தெரியல, ஃபோன் வைக்கிறப்போ என்னவோ தெரியல ஜிமின், லைட்டாக பயமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு வேறு சொல்லியிருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பயப்படாத, நான் இருக்கல்ல, நீ பேசாமல் என்னோடய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி நானே கிளம்பி போயிடுறேன், இவங்கக்கிட்ட கேட்டால் விட மாட்டாங்க, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு சரி ஓகேன்னு ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பக்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அந்த பக்கம் வந்து நம்ம ஜிமினுக்கு அந்த காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்குது. ஆப்போசிட்டில் வரவங்க ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. அவர் வந்துட்டு உசுரை கொடுத்து விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ இதாக வந்துட்டு அந்த காம்படிஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காரு. டெய்லி ப்ராக்டிஸு, திரும்ப காம்படிஷன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேட்ச் கூட விளையாடி வின் பண்ணுறப்ப தான் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவரும் வின் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ கோச்சுக்கெல்லாம் செம ஹாப்பி, அது வின் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படி போயிருக்கப்போ வந்துட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க, டேய் வைன் உனக்கு கால் பண்ணாடா, ஆனால் நீ இதில் காம்படிஷனில் இருந்த, ஸோ என்னால் கொடுக்க முடியல, பேசுறியா அப்படின்னு சொல்லவும், கால் பண்ணியிருந்தாளா, எமர்ஜென்சினால கால் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கேட்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஜிமின் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுறாங்க போட்டிக்கு. ஸோ சரி நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இருந்தாலும் மனசு கேட்கல, நீங்கள் அவளுக்கு கால் பண்ணிடுங்க, நான் வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. போயிட்டு ரிட்டன் வரும்போது இங்கே கோச் இருக்கார்ல, ஸோ கோச் வந்துட்டு ஓகே ஜிமின் போகலாமா, முடிஞ்சில்ல அப்படிங்கிறாரு. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க தான் எல்லாம் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் செம பார்ட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஆசை, பட் இருந்தாலும் டேரெக்டாக வந்து நேரில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு போய் நேரில் அவளுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வின் பண்ணியிருப்பார், அதனால் வந்துட்டு செம ஹாப்பியாக வராரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நேராக உங்களோட வீட்டுக்கு தான் வராரு. வந்து பார்த்தா உங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. என்னது வைன் எங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு, எங்கள் வீட்டுக்கு போயிட்டாளா, சரி நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், நான் தான் அங்கே போக சொன்னேன், மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்ல, அவர் போய் டக்குன்னு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ வைன் சொல்லிட்டு அவரோட வீட்டில் வந்து கத்திட்டுருக்காரு. நீங்கள் அங்கே இல்லவே இல்லை,
ஜிமினோட அம்மா வந்துட்டு, ஜிமினா ஒயன் அப்படிங்கிறாங்க. எங்கே போயிட்டா? வெளில எங்காவது போயிருக்காளா? போக மாட்டாளே நான் இல்லாமல், எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும், எதை ப்ராங்க் இது பண்ணுறாளான்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. ஸோ ஜிமினோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது. டேய் அது வந்து வாடா, அவள் வீட்டில் தான் இருப்பா, அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியெல்லாம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. ஏன் இப்படி இருக்கீங்க, பேசி ஏன் இப்படி வச்சுருக்கீங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும், அவகிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வராரு. ஸோ கரெக்டாக உங்கள் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா உங்களோட அம்மா அப்பா வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஜிமினோட அம்மா அப்பாவும் வராங்க. ஜிமின் உட்காந்துருக்காரு. வயனுங்க ஏன் அவளுக்கு மேலே தான் கோவமா, நான் வேணா ஒரு ரூமில் போய் பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு உங்களோட ரூமுக்கு வராரு. ஸோ அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணால் உங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது, அதுக்கு மாலைலாம் போட்டு வச்சுருக்காங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, கத்துறாரு, அங்கிள் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க மாலைலாம் எடுத்து எறிகிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் மாதிரி அர்ஜென்ட்டாக பண்ணுறதை பார்த்துட்டு எல்லோரும் ஓடி வந்து மேலே அவரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ உடனே உங்களோட அம்மா அப்பாவும் அழுறாங்க, அவரோட அம்மா அப்பாவும் அழுறாங்க. எதுக்கு இப்போல்லாம் அழறீங்க, வயன் எங்கே, இதெல்லாம் என்ன மாதிரியான ப்ராங்க், இவ்வளோ கேவலமா, வயன் வெளில வாடி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் வரவே இல்லை. ஸோ ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கிள் என்ன இதெல்லாம், என்ன இதெல்லாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஜிமினோட அம்மா தான் வந்துட்டு, டேய் பொறுமையாக கேளுடா, உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தோம், ஆனால் சொல்ல முடியலை, உனக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் உன்னோட கோச்சும் கால் எடுக்கலை, அது வந்து வயன் இறந்துட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவரால் நம்பவே முடியல. இன்னும் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு அப்போவே தெரியும் உங்ககிட்டலாம் விளையாட்டு போகிறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஸோ அவளும் பயமாக தான் இருக்குன்னு சொன்னா, எல்லாம் என் தப்பு தான், அவள் எங்கே போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா அவள் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனா, இல்லைம்மா நீ இங்கே இரு நாங்கள் சொன்னோம், இல்லை எனக்கு ஜிமின் ஞாபகமாக இருக்குது, நான் அவனோட வீட்டில் அவன் ரூம்லேயே போய் நான் இருந்துக்கிறேன், அதனால் பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னான். சரி ஓகே பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு, சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொன்னோம். ஸோ காரில் தான் அதாவது காரில் தான் போக சொன்னோம். ஸோ அவளும் கார் எடுத்துகிட்டு போனான். பட் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிடெண்ட்டில் அவள் ஸ்பாட்லேயே இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. இங்கே ஜிமின்க்குனா பேச்சு முச்சே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துடுறாரு. டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் கூட கொண்டு வந்து காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்ததுமே ஜிமின்க்கு எப்படி சொல்கிறது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிரிச்சு டாட்டா பை பை சொன்னப்பெல்லாம் திரும்பி வரும்போது இல்லைன்னா அது செத்துட்டான்னு சொன்னால் யார் நம்புவா, ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருது அவருக்கு. அப்படியே அங்கேயே உட்காந்துருக்காரு. அவர் இப்படி பார்க்குறதுக்கே எல்லாத்துக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு இது நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜிமின், உனக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஸோ லாஸ்ட்டாக அவளோட ஃபியூனரல் அப்போ கூட உனக்கு கால் பண்ணோம், பட் எடுக்க முடியல அப்படின்னு, அதாவது நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே ஒயன் கால் பண்ணான்னு சொல்லி கோச் சொன்னாரே, அப்போ அவள் கால் பண்ணால அப்படிங்கவும், அவள் உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணியிருப்பாள். மேபி அவள் கால் பண்ணுறப்ப கூட கார் ஓட்டிகிட்டு இருந்திருக்கலாம்ல, அப்போ கூட ஆக்சிடெண்ட் ஆகியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அலறாங்க. ஸோ எல்லோரும் அலறாங்க. ஜிமினுக்கு அந்த இடத்துல அதுக்கு மேலே இருக்கவே முடியல. ஸோ ஜிமின்னா அவங்க ஃபோட்டோ பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. அவரை கொஞ்சம் அப்படியே காம் பண்ணி அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரூமை விட்டு வெளியவே வரதே இல்லை. அப்படியே வந்துட்டு அந்த ரூம்லேயே அடைஞ்சு போய் கிடக்குறாரு. ஸோ அவரோட அம்மா அப்பாக்கே ரொம்ப பயம் ஆகிடுச்சு. டே ப்ளீஸ்டா வெளில வாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனாலும் வந்துட்டு ஜிமின் வெளியே வர மாதிரியே இல்லை. அவங்க வந்துட்டு ப்ளீஸ் ஜிமின் எத்தனை நாளைக்கு இப்படி சாப்பிடாமே கிடப்பேன், ஒரு வாரம் ஆச்சுடா நீ உள்ளே போயிட்டு வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. அப்படியே ரொம்ப அவரோட அம்மா அழுது ஒரு மாதிரி அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பயந்து போய் வெளில வருவார். வெளில வரும்போது அவரை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கூட சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படியே வந்துட்டு தூக்கம் இல்லாமல் அழுது அந்த ஃபேஸெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டார்க் சர்க்கிளோட ஒரு மாதிரி அவங்களோட பையனை இப்படி பார்ப்பாங்கன்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் அவர் இருக்கார். அவங்களோட அம்மா ஜிமினை பார்த்ததுமே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ப்ளீஸ்டா, அவள் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீயும் எங்களை விட்டு போக போறியா, எங்களால் ஒரு அவளும் நான் பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன். ஸோ அவள் இறந்ததே என்னால் ஏற்றுக்க முடியல, திரும்ப நீ ஏதாவது இந்த மாதிரி பண்ணிக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஸோ ஜிமினால் முடியல. இவ்வளோ நாள் வந்து தனியாக அழுதுருப்பார். இப்போ அவங்களோட அம்மாவை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழறாரு. 2 பேரும் சேர்ந்து அழறாங்க. ஏன்னா ஜிமின் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இல்லைம்மா என்னால் இருக்கவே முடியல, இதை பார்த்தாலும் எனக்கு அவள் ஞாபகம் தான் வருது,
முடியலம்மா, கொஞ்சம் கூட முடியலன்னு சொல்லிட்டு அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரிப்பா, ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அம்மா நான் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவர் வந்து மறுபடியும் போய் ரூமை சாத்தினவர் தான், வெளியவே வரல, என்ன டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நீ வந்து டைமுக்கு சாப்பிட்டுக்கோ, நாங்கள் யாரும் ஒன்று தொல்லை பண்ண மாட்டோம், நீ காலேஜ் கூட போவானா, ஜஸ்ட் நீ ஹெல்த்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ சாப்பாடு கொண்டு போய் வந்துட்டு அவரோட ரூம் கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஜிமினுக்கு பசிச்சா அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவார், இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு சாப்பாடு வச்சா சாப்பிட்டாருன்னு வைங்களேன், 2-3 நாள் கழிச்சு திரும்ப அடுத்த சாப்பாடே எடுத்துக்குவார். ஸோ அந்த மாதிரி தான், எதுக்கு நான் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட அம்மா அழுது ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும் அந்த ஒரு நாள் சாப்பிடுவார். இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 2-3 மந்த் போகுது. ஆனால் இன்னும் அவங்களோட அம்மா ஜிம்மியோட மூஞ்ச கூட பார்க்கல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மியோட அப்பாவுக்கும் வந்துட்டு இதே மாதிரி விட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு 2 பேர் லவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, ஜிமின் வெளில வா, நீ இங்கே இருக்க வேணாம், நீ எங்காவது போயிடு, கொஞ்ச நாள் கழிச்சு நீ வா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமினோட அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறதுனால ஜிமினும் அதுக்கு ஓகே சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் எதனாவது பண்ணிக்கிட்டா அவரோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவரால் சாகவும் முடியல வாழவும் முடியலங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா ஜிமினை கொஞ்சம் அப்படியே பிரெயின் வாஷ்லாம் பண்ணி அவரை வந்துட்டு ஃபாரின் அனுப்பி வச்சுருப்பாங்க. ஆனாலும் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உயிர் இருக்கே தவிர எந்த உணர்வும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜடம் மாதிரி தான் இருக்கார். ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா ஹாப்பியாக சுட்டித்தனமாக இருந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டான், துருத்துன்னு இருப்பான். ஆனால் சடனாக இந்த மாதிரி ஆனால் எப்படி இருக்கும், அவங்களால அவனை அப்படி கண்ணில் பார்க்கவும் முடியாமல் தான் இந்த மாதிரி ஃபாரின் அனுப்பி வைக்கிறாங்க. நீ போயிட்டு இந்த இயர் போனது போகட்டும், பரவாயில்ல விட்டுரு, நெக்ஸ்ட் இயர் நீ ஜாயின் பண்ணிக்கோ, காலேஜ் உனக்கு சீட் எல்லாமே அப்ளிகேஷன் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், இன்னும் ஒரு 4 மந்த் தானக்கு, ஜஸ்ட் நீ அங்கே ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா நீ காலேஜில் ஜாயின் பண்ணிக்கடா ப்ளீஸ், அம்மா அப்பாக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் சரிம்மா பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறப்ப கூட அவருக்கு லாஸ்ட்டாக உங்ககிட்டயே அதான் சொல்லிட்டு போயிருப்பார், பத்திரமா ரெடி சேஃப்டியாருன்னு. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஜிமின் அப்படின்னு. அது வேறு அவருக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு வேளை அவளா சாகலையா, ஏதோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவருக்கு இப்போ தான் அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துக்கப்புறம் எல்லாம் தோண ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஒரு மாதிரி அவருக்கு இப்போ தான் வந்து ஒரு மாதிரி எல்லாமே சஸ்பீஷியஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டே ஜிமின் போய் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களோட அம்மா அப்பா அவர்கிட்ட வந்து எதுவுமே பேசியே இருக்க மாட்டாங்க, பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது அவருக்கு. ஃப்ளைட் வந்துட்டு அங்கே லேண்ட் ஆகுது. ஆக்சுவலாக சுவிட்சர்லாந்து தான் போயிருப்பார். ஸோ அங்கே வந்துட்டு ஃப்ளைட் கரெக்டாக லேண்ட் ஆகிட்டு இறங்கி வராரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க ஏற்கனவே. ஸோ எல்லாமே அம்மா அப்பா பண்ணி வச்சுருப்பாங்க. அவரும் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு அந்த ரூமில் போயிட்டு ஜஸ்ட்டு ஃபோனை உடனே எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. கேட்குறாரு, ஏம்மா என்னோட ஃபியூனரலில் அவளை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 6-7 மாதம் கழிச்சு திடீர்னு பையன் இப்படி கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா சொல்கிற, ஏன் இப்படி கேட்குற சடனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா சொல்லுமா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தோண்டா, அவளோட ஃபியூனரலுக்கு நாங்களும் போனோமே அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிஜமாக இறந்துருப்பீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி, அவங்க பார்க்கலன்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், கண்டிப்பாக செத்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணிகிட்டே இருக்கும். ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ணுறது. ஸோ எல்லோரும் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் இறந்துட்டீங்கிறத அவருக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் நீங்களாக இறந்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு இப்போது அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு டே தான் கொரியாலே தான் இருக்கார். ஸோ கொரியாவில் டேக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அவரும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்ல அவருக்கும். அப்போது ஏன் ஆக்சிடெண்ட்டில் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குடா, ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாகவே இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரின்னு சொல்லிட்டு டே அண்ட் ஜேகே எல்லோரும் சேர்ந்து அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி கலெக்ட் பண்ணுறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு அவரோட கார் வந்து பிரேக் இல்லை. ஸோ பிரேக் பிடிக்காம தான் அந்த மாதிரி போய் மோதி இருக்க மாதிரி இருக்குடா. ஸோ அந்த கார் வந்துட்டு கொடுப்பாங்கள்ல, ஸோ காரை செக் பண்ணவங்க இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க
அதுக்கு முன்னாடி நாள் அவளோட கார் சர்வீஸ்க்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ஜிமினுக்கு வந்துட்டு புரிஞ்சிடுச்சு, இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, அவளோட அம்மா அப்பா தான் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே கொன்னுட்டாங்க அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ வெறியாகுது அவருக்கு. பயங்கரமாக கோவத்தில் அவரோட அம்மா அப்பா கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலறாரு. ஆனால் அவரோட அம்மா ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, ஜிமின் நான் சொல்கிறேன்ல, நீ அங்கேயே இரு, கண்டிப்பாக உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதுக்கான சொல்யூஷனை நீ அங்கே தேடு, இங்கே உனக்கு அதுக்கான பதில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. அம்மா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேம்மா, என் வயனை கொன்று இருக்காங்கம்மா, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கொன்று இருக்காங்கம்மா, அவன் என்னம்மா பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு. ஸோ அவரோட அம்மா ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, ஜிமின் அக்செப்ட் பண்ணிக்கோ, அம்மா சொல்கிறதே காதில் வாங்கிக்கோ, நீ அங்கேயே இரு, உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே 2-3 நாள் வீட்லேயே அடைஞ்சு போய் கிடக்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் சாராவுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாரு. அவருக்கு இப்போ தான் சாரோட ஞாபகம் வந்திருக்கும். கால் பண்ணவும் அவள் வந்துட்டு, ஜிமின் அது வந்து நீ அங்கேயே இரு, உன் அம்மா சொன்னாங்கல்ல, நீ அங்கேயே இரு, கண்டிப்பாக உனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன முடிவெடுக்கிறே எடுத்துக்கோ, பட் கொஞ்ச நாளைக்கு நீ அங்கேயே இரு ஜிமின் அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு எல்லோரும் நீங்கள் இருக்க சொல்கிறீங்க, அவளோட அம்மா அப்பா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பட் அவளும் வந்துட்டு, ப்ளீஸ் எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, பட் நீ கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாரு. அம்மா அப்படி சொல்கிறாங்கன்னா ஓகே, சாராயா அப்படி சொல்கிறா, 2 பேர் ஏன் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு என்ன தெரியும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே பிடிபட மாட்டேங்குது. ஸோ இப்படியே தான் 4 மந்த்து போகுது. ஜிமின் கடி பைத்தியம் பிடிக்க மாதிரியே இருந்திருக்கும். ஒரு மாதிரி தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு எதுவுமே பண்ணிக்காமல் ஒழுங்காக சாப்பிடாம கொள்ளாமல் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருக்கார். அவரால் அவங்க ஞாபகத்துலேருந்து வெளியவே வர முடியலை. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்குது அவருக்கு. ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாகவும் இருக்குது, ஸ்ட்ரகிளாகவும் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. டெய்லி அவரோட அம்மா அப்பா தான் வந்துட்டு கால் பண்ணி, இல்லை கண்டிப்பாக நீ வந்துட்டு இதுலேருந்து வெளில வந்துடுவ, ஜஸ்ட் கொஞ்ச நாள் அங்கே இரு, கொஞ்சம் படி, அப்புறம் பார்த்துக்கலாம், மைண்டை டைவர்ட் பண்ணு, எங்களுக்காக பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் ஜிமின் இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்தையுமே. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டைமெல்லாம் உங்களோட தாட் வரும்போது அவருக்கு செத்தரலானே தோணும். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். கிட்டத்தட்ட நைஃபெல்லாம் எடுத்து கை கிட்ட கொண்டு போயிடுவார். ஆனால் கரெக்டாக அவரோட அம்மா அப்பா ஞாபகமும் வரவும் கழுத்து தூக்கி எரிஞ்சிடுவார். என்ன வாழ்க்கை எனக்கு மட்டும் இப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த 4 மந்த் முடியுது. காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஸோ அவரும் போய்ட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் போயிருப்பார். ஸோ ஒரு பையன் வந்துட்டு நல்லா ஃப்ரெண்டாக கிடைக்கிறான். வேறு யாரும் இல்லாத ஜேஹோப் தான். ஸோ ஹோபி தான் வந்துட்டு அவருக்கு ஃப்ரெண்டாக அங்கே கிடச்சிருப்பாரு. ஜிமின் பேசவே மாட்டார். பட்டு இருந்தாலும் ஹோபி வந்து அவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருப்பார். ஏய் என்ன நீ பேசவே மாட்ற, நானும் கொரியாவில் தான் வந்தேன், இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நீ தான் கொரியா தானே, உன்னை பார்த்தாலே தெரியுது, கூட என்னோடய லாங்குவேஜில் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்பார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹோபி நல்லா அவர்கிட்ட பழகுவார். பட் இருந்தாலும் ஜிமின் அமைதியாக தான் இருப்பார். ஆனாலும் ஹோபி விடுற மாதிரி இல்லை, அவரை போட்டு ஒரு வழி பண்ணிடுவார். ஸோ அப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு 2 பேரும் காலேஜ் முடித்து வெளில போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ சட்டுன்னு ஒரு பைக் கார் வந்து ஹோபி இடிச்சிருவானா. ஸோ அவருக்கு கால் செம்மையாக பெயினாக இருக்கும். அப்படியே உட்காந்துக்குவார் முடியலன்னு சொல்லிட்டு. ஜிமின் தான் ஹோபி அப்படியே முதுகில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஓடுவார். ஸோ பக்கத்தில் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அங்கே ஓடி போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவும் ஹோபிக்கு வந்துட்டு கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சா, அதனால பெட்டில் அட்மிட் பண்ணுங்கள், அவருக்கு கட்டு போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கட்டு போட சொல்லிவிட்டு ஜிமின் கிட்ட மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு சீட்டை எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிமின் அதை வாங்கிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிட்டு அந்த மெடிசன் வாங்கிறதுக்காக போகிறாரு. ஸோ அப்படி போகிறப்போ அவர் ஒரு ரூமை தாண்டி போகிறாரு. அவருக்கு எதுவும் தெரியல, அங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் போயிருப்பார். ஸோ சீக்கிரம் மெடிசன் வேணும் அப்படின்னு கேட்பாங்களா, போயிருப்பார். ஸோ வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஹோபிக்கு அந்த கட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அவருனா கத்துறாரு, டே வலிக்குதுடான்னு. ஸோ ஜிமினுக்கு கஷ்டமாக வேறு இருக்குது. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட தாங்க மாட்டீங்க, கற்றுன்னு கற்றுவீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்கார். ஆனாலும் என்னவோ தெரியல, அவருக்கு அந்த ரூம் ஒரு மாதிரி தோணுச்சுல்ல, அங்கே போய் பார்க்கணுன்னே தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா அப்படி போகிறாரு. போயிட்டு அந்த ரூம் இருக்குல்ல, ஸோ ஒரு மாதிரி தோணி இருக்குல்ல, அந்த இடத்துல நிற்கிறாரு. உள்ளே போய் பார்க்கலாமா,
என்ன இங்கே இருக்குது, ஏன் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் பார்க்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு போயிட்டு கதவை திறக்க போகிறாரு. பட் அதுக்குள்ளே ஒரு நர்ஸ் வந்து, யார் சார் நீங்கள், அந்த பேஷண்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, அங்கே உள்ள பேஷண்ட் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இந்த மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் போயிருப்பாங்க. ஸோ ஜெமினும் சரி ஓகே நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அப்படி தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஹோபி அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ ஹோபியை கூட்டிகிட்டு போகிறப்போ திரும்ப அவருக்கு ஒரு மாதிரியே இருக்குது. இன்னுமே சொல்லலை, ஜஸ்ட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே படுத்துருக்கிறது நீங்கள். அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது, பயங்கரமாக அலறாரு, வயன்னு சொல்லிட்டு. ஹாபி பின்னாடியே ஓடி வராரு. ஸோ ஓடி வந்ததுமே, ஜிமின் நீ சொன்ன பொண்ணு இதுவா, இறந்துட்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. ஹோபி இது என்னோடய வயன்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி வயன்னு சொல்லிட்டு அலறாரு. கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாரு, அப்படி கணத்தால் தொட்டு பார்க்குறாரு. நீங்கள் தான். அவருக்கு நம்பவே முடியல. இங்கே என்ன பண்ணுறா இவ, அப்போது எல்லோரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாகவே தான் இருக்குது அவருக்கு. ஸோ இந்த பக்கம் நர்ஸ் வந்துட்டாங்க உள்ள. சார் என்ன பண்ணுறீங்க, அவங்க கோமாவில் இருக்கிற பேஷண்ட், அவங்கள தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஷாக்காக இருக்குது. கோமாவில் இருக்காளா, அவன் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், அவளை யார் இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அது இந்த பொண்ணு கொரியாவிலேருந்து கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு இங்கே தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும் யார் அட்மிட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. சரியாக எங்களுக்கு தெரியாது, என்னென்ன நர்ஸ் தான், பட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணால் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அனுப்புகிறாங்கல்ல. ஸோ அந்த பணம் அனுப்புகிற அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க. இந்த அக்கௌண்ட்லேருந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் வரும், எக்ஸ்ட்ராவே வந்துடும். ஸோ நிறையா அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சால் நீங்கள் கால் பண்ணி வர சொல்லுங்கள். முதல்ல பேஷண்ட்டை மட்டும் இங்கே விட்டுட்டு வந்து யாருமே பார்க்கலன்னா நாங்கள் எப்படி அவங்கள ரெக்கவர் பண்ணுறது? ஸோ யாராவது பக்கத்துலையாவது இருக்கணும்ல. நாங்கள் பக்கத்தில் இருப்போம், ஆனாலும் அவங்கள பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க கூட பேசி கொடுத்தா தான் அவங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரவாது ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் பொண்ணு சொல்லுது. ஸோ ஜிமின் வந்துட்டு இவன் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் தான், ஆனால் யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் வாங்கி பார்த்தா அது வந்துட்டு ஜிமினோட அம்மாவோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ அவருக்கு ஷாக்காக இருக்குது. உடனே வந்துட்டு அங்கேயே உட்காந்து அவரோட அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா என்னம்மா பண்ணியிருக்கீங்க, அம்மா வயன் ஹாஸ்பிட்டல் இருக்காம்மா, அவள் செத்துட்டான்னு என் மைண்ட்டை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அவரோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீ எங்கடா அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கம்மா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்கவும் அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அந்த அன்றைக்கி வயன் எனக்கு கால் பண்ணா, ஜிமின் ஆண்டி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், எனக்கு ஒரு மாதிரி இங்கே தனியாக இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் இல்லாமல் என்னவோ தெரியல எனக்கு பியர்டாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது ஆண்டி, நான் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா. என்னம்மா இப்படி கேட்டுட்ருக்க, நீ பாட்டு கிளம்பி வா, நான் அப்பா வர சொல்லிட்டான்னு கேட்டேன். இல்லை ஆண்டி கார் இருக்குது, ஸோ நீ காரில் போன்னு சொன்னாங்க, அதனால் நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னாடா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் போனேன். அங்கே போனால் வந்துட்டு இறந்துட்டா, ஸ்பாட் அவுட்டுன்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல. ஆக்சிடெண்ட் எல்லாத்துக்கும் தான் ஆகும், ஆனால் ஸ்பாட் அவுட் ஆகிற அளவுக்கு எப்படி? அந்த கார் வந்துட்டு ஒரு பெரிய லக்ஸரியான கார். ஸோ எங்கேயாவது மோதினா கூட அந்த ஏர் பலூன் வந்துட்டு முன்னாடி இருக்கும். ஸோ அடிப்பட்டு சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி இதுதான் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு அதாவது அவளுக்கு ஃபியூனரல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரோட அம்மா அப்பாலாம் வந்து எங்கக்கிட்ட சொன்னாங்க. சரின்னு நானும் போனேன். அப்படி போகிறப்ப சாராவை நான் அங்கே பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லவும், சாராவுக்கு உனக்கு என்னம்மா, என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு சாராவை அப்போ தான் தெரியும், அவள் என்கிட்ட ஆண்டி உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தனியாக நாங்கள் கூட்டி போய் பேசினோம். அப்போ தான் எனக்கு எல்லா உண்மையே தெரியும். அவளுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் பண்ணதே அவளோட அம்மா அப்பா தான். அதுவும் இல்லாமல் அவளுக்கு கோமாவுக்கு போகிற மாதிரி நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஆக்சிடெண்ட்டில் அவள் இறக்கலை, பட் இருந்தாலும் வந்துட்டு அவளை எப்படி இருந்தாலும் செத்துட்ட மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆண்டி, ப்ளீஸ் அவளோட காப்பாற்றுங்க, என்னால் தனியாக எதுவும் பண்ண முடியலை, எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், ஜிமினை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவள் அழுதான். ஸோ இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, எப்படி ஒரு பெற்றவங்க இவ்வளோ கொடூரமாக இருப்பாங்கன்னு. ஆனாலும் வேறு வழி இல்லை. நாங்கள் போகிறதுக்குள்ளே அவளை வந்துட்டு புதைச்சிட்டாங்கடா உயிரோடு இருக்கிற பொண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஜிமினுக்கு ஷாக் ஆகுது.
என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், அவளோட பேரில் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ அவள் வந்துட்டு செத்துட்டால. ஸோ அந்த காசெல்லாம் அவரோட அம்மா அப்பாவுக்கு தான். அதுவும் இல்லாமல் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஜிமின். எனக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணு அவங்க பெற்றாங்களாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்படிம்மா அவள் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ணுறது, எல்லோரும் அந்த ஃபியூனரெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறமா நான், அப்பா அண்ட் சாரா எல்லோரும் கொஞ்சம் பேரை ஆள் மட்டும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட மட்டும் காசெல்லாம் கொடுத்து அவளை வெளியே எடுக்க வச்சு திரும்ப அந்த பெட்டியை மட்டும் உள்ளே பதிச்சிட்டோம். ஸோ அவளை அதுக்கப்புறம் இங்கே வச்சுருந்தா சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பேரில் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஸ்விட்சர்லாந்து அனுப்பி வச்சேன்டா. ஸோ அதனால தான் உன்னையும் அங்கே அனுப்பி வச்சேன். ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அவள் கொஞ்சம் க்யூர் ஆனதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். இப்படி இருக்கிறப்ப நீ அவளை பார்ப்பேன்னு நானும் நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்தம் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. அப்போது சாராவும் அதனால தான் என்ன நீ அங்கேயே இரு, உனக்கான பதில் கிடைக்கும்னு சொன்னான். இதனால தான் 2 பேரும் இப்படி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், அதனால தான் சொன்னோம். ஆக்சுவலாக அவங்க வீட்டில் சொத்து பிரச்சனை, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஜிமின். எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியலை. அது வயனுக்கே தெரியாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி பெத்த பொண்ணை யாரும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ கொடூரமானவங்களாக இருந்தாலும். டவுட்டாகவே இருக்குது. பட் முதல்ல அவள் ரெக்கவர் ஆகட்டும், பார்த்துக்கலாம், அவள் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் எனக்கும் பொண்ணு மாதிரிடா, நான் அவளை வேற ஒரு பொண்ணாகவே பார்த்தது கிடையாது. நான் எப்படி உன்னை பார்க்கணும் அதே மாதிரி தான் அவளையும் பார்க்குறேன். இது என்னோடய கடமை, அவள் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஓபிக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் கேட்டு அப்படி தலையே சுற்றுது. இப்படி மச்சான் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? எப்படா உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டு போய் புதைச்சிருக்காங்க ஃபியூனரெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்ல அவருக்கு ஷாக்குனா ஷாக்கு. அதுவும் இல்லாமல் அவருக்கு உங்களை பார்க்குறப்ப ரொம்ப பாவமாக வேறு இருக்கா. ஸோ நானும் அவளை பார்த்துக்கிறேன், என் தங்கச்சி மாதிரி இனிமேல் அவள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்த உட்காந்து அழுதுட்டுருக்காரு. ஜிம்மினுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் உயிரோடையாச்சும் இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ சாராக்கும் கால் பண்ணி நான் பார்த்துட்டேன் வயனை, ரொம்ப தேங்க்ஸ் சாரா, நீ இல்லைன்னா கண்டிப்பாக அவள் இந்த இடத்துல கூட இருந்திருக்க மாட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஜிமின்கிட்ட சாராவும் வந்துட்டு, ஜிமின் அவளோட ஃப்ரெண்டு, என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், ப்ளீஸ் நல்லா பார்த்துக்கோங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்துட்டு உங்களோட பெட்லேயே அங்கேயே இருக்கார், ஓபியும் அங்கேயே தான் இருக்கார். ஸோ ஜிமின் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பக்கம் டே அண்ட் ஜேகே 2 பேரும் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் ஏதோ தெரியல, அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணி இருக்கும், திரும்ப எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னென்னா, உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கிறவங்க ஒரு காலத்தில் வந்துட்டு அந்த பெரிய அரண்மனை இருக்கிற பெரிய வீடு அங்கே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்க. என்னது, அவ்வளோ பெரிய வீட்டில் வேலை செஞ்சவங்க எப்படி பையனோட அம்மா அப்பாவாக இருக்க முடியும்? அதுவும் அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி இப்படி அலசி ஆராய்ஞ்சதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஸோ உடனே வந்துட்டு அதை ஜிமினுக்கு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கால் பண்ணுறாங்க ஜிமினுக்கு. ஸோ ஜிமினும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு கால் அட்டன் பண்ணுறாரு. ஒரு விஷயம் வாயினை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் ஜிமினும் வந்துட்டு, நானும் வாயினை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் வச்சு, ஆனால் ப்ளீஸ் அதை 2 பேருமே வச்சுக்கோங்க, வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு வீடியோ கால் அட்டன் பண்ணி காட்டுறாரு. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. வயன் வீட்டோட தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கா, ஆனால் கோமாவில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. நினச்சேன்டா, எனக்கு அப்போவே தெரியும்டா, இவங்க ஏதோ வேலை தானே பண்ணாங்கன்னு நினச்சேன், ஆனால் எப்படி காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த மாதிரி எல்லா விஷயம் சொல்கிறாங்க. அப்போது உயிரோட இருக்கிறப்பவே போச்சாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவங்களும் போயிருப்பாங்க அவங்க, ஆக்சுவலாக அந்த ஃபியூனருக்கு இவங்களும் எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் கண்ணு முன்னாடி தானே உள்ளே வச்சு புதைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் உயிரோடையே புதைச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு கொடூரமானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை என்ன அப்படிங்கிறத ஜிமினுக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒயின் வந்துட்டு அந்த வீட்டு ஓனரோட பொண்ணு. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. இவங்க பிளான் பண்ணி இவள் பிறந்த உடனே
அவங்கள வந்துட்டு விஷம் மாதிரி, அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி வச்சு கொன்னுட்டாங்க. ஸோ ஒரு 6 மாதம் தான் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்தாங்க. அதுவும் ஸ்லோ பாய்சன் வேறு, கார் ஆக்சிடெண்ட் வேறு. எப்படியோ இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்களோட டெத்லேயே ரொம்ப மர்மம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பெருசாக சொந்தக்காரங்க அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா ஒயினோட அம்மா அப்பா லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கஷ்டப்பட்டு நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணி அவங்க பிஸ்னஸ் நல்ல லெவலில் போனங்காட்டிக்கு இவ்வளோ பெரிய வீடு சொத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அடுத்தது அவங்க பொண்ணு பேருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போது அந்த பொண்ணே வந்துட்டு என் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒயினோட அம்மா அப்பாவை பற்றி வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் அவங்க இருக்கிறதும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா கார்லேயே தான் போவாங்க, கார்லேயே தான் வருவாங்க. இறங்கி கீழே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்க மூஞ்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதனால் வந்துட்டு இவங்க அவங்களோட டெத் எல்லாத்தையும் அப்படியே மறைச்சு ஒயினோட அம்மா அப்பா நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவளை அங்கே கூட்டு போகிறது இங்கே கூட்டு போகிறதுன்னு. அதுக்கப்புறம் தான்டா இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அவளுக்கு கல்யாணத்துக்கு இது பண்ணி வச்சா கண்டிப்பாக அந்த சொத்து அவளுக்கு தானே. ஸோ இவங்களுக்கு அதில் எதுவும் கிடைக்காது. அதனால அவளே இறந்துட்டா அப்படின்னா அப்போ அந்த சொத்து இவங்களுக்கு மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, ஓகே. ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் தெரியும்ல இவங்க ஓனர் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லவும் எல்லாமே பணம் தான், நான் வந்துட்டு அவரோட தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் வந்துட்டு எழுதி வாங்கிட்டான், சரியான ஃப்ராட் அந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் தெரியுது எல்லாமே சொத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்துட்டு ஜிம்மோட கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் 2 பேர்த்துக்கும் சொல்கிறாரு. ஸோ அவரும் வந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல, நீ முதல்ல ஒயின் நல்லா பார்த்துக்கோ, எப்படியாவது அவளை கோமாலேருந்து ரெக்கவர் பண்ணு. ரொம்ப வருஷத்துக்கு கோமாலே இருந்தாங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராது, அவள் லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் முடிஞ்சால் வந்து பார்க்குறோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வர வேணாம், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா திரும்ப அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூட சான்ஸ் இருக்குது, ப்ளீஸ் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி தான் டேஸ்லாம் போகுது. ஜிமினும் ஹோபி தான் அவங்க நாங்கள் பார்த்துக்குவாங்க. ஸோ ஹோபி டெய்லி வந்துட்டு நான் அவனோட அண்ணா வந்திருக்கேன் கண்ண பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நீங்கள் எதுவுமே அசைவே இல்லாமல் தான் படுத்திருப்பீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு ஃப்ளவரெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து உங்கள் மூக்குக்கிட்ட வைக்கிறது, ஸ்மெல் பண்ணு இது நல்லாயிருக்கும், உனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்குமா, இது பிடிக்குமா, இந்த பர்ஃப்யூம் போட்டு விட்டான்னு சொல்லிட்டு தினமும் உங்களுக்கு வந்துட்டு பவுட்ரு வச்சு போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜிமினிக்கு ஒரு கட்டத்தில் சிரிப்பு வந்துடும். என்னடா பண்ணுற அவன் கேர்ள் ஃப்ரெண்டா, பொம்மை இல்லை அப்படிம்பாரு. ஹலோ அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி இன்னுமே ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்குவாங்க. ஸோ ஜிமினும் அப்படி தான் சில நேரம்லாம் ரொம்ப உடஞ்சி போய் பேசுவார். அப்போல்லாம் ஹோபி தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அவளை பேசாத, ஹாப்பியாக இருக்கிற மொமெண்ட்டை மட்டும் நினச்சி பேசு, கண்டிப்பாக அவள் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பா, ஹாப்பியாக இருக்கணும்ல அப்படிம்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜிமினும் வந்துட்டு உங்கள் கூட ஹாப்பியாக இருந்த மொமெண்ட் எல்லாமே வந்துட்டு எப்போவுமே ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு சில நாள்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமாயிரும். நீ எப்போ தான் நீ எந்திரிப்பேன்னு நினச்சி தான் நான் தினம் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நான் இதை சொன்னால் நீ எந்திரிச்சிட மாட்டியா, அதை சொன்னால் எந்திரிச்சிட மாட்டியான்னு. ஆனால் இப்போ என்கிட்ட சொல்ல எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிடுறாரு. 1 வருஷமே ஆயிடுச்சு ஒயின், என்னால் முடியலை, இப்படி ஒன்று பார்க்க என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாரு. அப்படி அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறப்போ அவருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எந்திரிச்சு பார்க்குறாரு, பார்த்தா நீங்களும் ஆக்சுவலாக அழுதா இருக்கீங்க, உங்களோட கண்ணிலேருந்து தண்ணீர் மட்டும் வந்துட்டுருக்கு. ஸோ ஹோபி அதை பார்த்துருப்பாரு. டீ அழாதடா, அவ்வளோ அழறாடா, ஏன்டா தங்கச்சி அழ வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் தான் அவருக்கு தோணுது, ஜிமின் அவர் ரியாக்ட் பண்ணுறா, நம்ம பேசுகிறதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமினுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா நான் ஃபீல் பண்ணால் அவளுக்கு அது தாங்க முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தானே உட்காந்து அலற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 1 வாரம் அவரும் வந்துட்டு சும்மா அழுதே இருக்காரு. அவராலே முடியல அழுது அவர் அழுத பார்த்தா கேட்குறது, அது அவர் அழுது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி சோகமாக சொன்னால் நீங்களும் அலறீங்க. ஸோ டாக்டர்ஸே பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அவங்களோட அட்டாச்மெண்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் கஷ்டப்படுறத அவங்களால பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அதாவது அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் ஏதோ சொல்கிறாரு. ஆனால் எதுவும் வேலைக்கான பாடலை. ஜஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் சைடுலேருந்து கண்ணீர் மட்டும் தான் வரும். ஸோ வழக்கம் போல் இந்த மாதிரி தான் 2 பேரும் ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடக்குறாங்க. ஸோ ஹோபி வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒவ்வொரு சாப்பாடும் ஸ்மெல் பண்ணி காட்டுறது. இது உனக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். எந்திரி எந்திரி சாப்பிடுவியா, நீ எந்திரிக்கால நானும் சாப்பிட்டுக்கிட்டா அப்படியெல்லாம் கேட்பாரு. அவருக்கே ஒரு மாதிரி அழுகையாக வரும். ஏன்னா என்ன சொன்னாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறீங்களா. ஸோ ஜிம்மின் கதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதனால் அவர் கஷ்டப்படுறத பார்த்து இவரும் ஹர்ட் ஆகிட்டே இருப்பார். பட் இருந்தாலும் எதுவுமே விட்டு கொடுக்காம ஜஸ்ட்டு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே படுத்தே தான் கிடப்பீங்க. ஸோ இந்த டைம் வந்து என்னென்னா ஹோபி ஏதோ மெடிசன் வாங்குறேன்னு வெளில போயிட்டு வந்திருப்பார். வெளில போயிட்டு உள்ளே வந்து பார்க்குறப்போ ஜிமின் அப்படியே சாஞ்ச மாதிரி கிடக்கவும், டே ஜிமின் எந்திரி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜிமின் எந்திரிக்கவே இல்லை. ஹோபிக்கே ஒரு மாதிரி பயமாக்கிட்டே எந்திரா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஆனால் வந்துட்டு ஜிமினுக்கு பேச்சு மூச்சு அது மாதிரி இருக்குது. டே ஜிமின் சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ அப்படியே ஜிமின் பொத்துன்னு கீழே விழுந்துருவார். அவர் அப்படி உழுக்குனுங்காட்டிக்கும் உட்காருவார்னு நினச்சா பொச்சுன்னு கீழே விழுந்துவார் பேலன்ஸ் இல்லாமல். அப்படியே கிடக்குறாரு. இந்த ஹோபிக்குனா கையும் இல்லை காலும் இல்லாட்டி என்னடா கையெல்லாம் கிழிச்சிக்கிற ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஏன்னா ஜிமின் வந்துட்டு கையை அப்படியே பிளேட் வச்சு அறுத்துருப்பாரு அவரோட கையை. ஸோ ப்ளீடிங் ஆகுது, டாக்டர்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ யாருமே வந்த பாடு கிடையாது. அப்படியே இங்கே ஹோபினா பயத்தில் பயங்கரமாக அங்கங்கே ஓடிட்டுருக்காங்க. ஸோ அவரே ஓடி வந்து ஏதோ டாக்டரே வரமாட்டேங்கிறாங்க. டே இது கண்ணமிடுறா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அழுறாரு. ஹோபினா பயங்கரமாக அழுறாரு. ஸோ அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நீங்களும் அப்படியே கண்ணில் தண்ணி மட்டும் வந்துட்டுருக்கு. அப்படியே ஹோபி உங்களே பார்க்குறாரு. இவளுக்கு இது மட்டும் தான் தெரியும், கண்ணில் மட்டும் தண்ணி மட்டும் வரும், ஆனால் இப்போ எந்திரிச்சு கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோவத்தில் உங்களே சேர்த்துட்டிட்டு, நீ இப்படி இருக்கனால அவன் இந்த மாதிரி உன்னால தான் இப்போ அவன் சாக கிடக்குறான். நீ எந்திரிச்சிருந்தேன்னா இந்நேரம் அவன் வந்துட்டு நல்லா இருந்திருப்பான்ல, உன்னால் அவனும் சாக போகிறான்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிட்டு டாக்டர் கூப்பிட்றதுக்கு ஓடுறாரு. ஸோ அந்த பக்கம் ஹோபி வந்து டாக்டர் எங்கே இருக்கீங்க ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வந்துட்டு வெளியே எங்கே இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு டாக்டர் கூட இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எல்லோரும் எங்கே போனீங்க, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கையை கட் பண்ணிக்கிட்டான் ப்ளீஸ், பிளட் ரொம்ப போகுது வாங்க, அவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறான்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஸோ அப்படியே அழுதுகிட்டே அவங்க வந்துட்டு சரி ஓகே நாங்கள் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறோம், நர்ஸ் இருப்பாங்க அங்கே லாஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹோபியும் வந்துட்டு அப்படியே ஓடுறாரு. லிஃப்ட்டில் ஏறி லாஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு கீழே வராரு. ஸோ கீழே வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு நீங்கள் ஜிமின் பக்கத்தில் உட்காந்து அழுகிறீங்க. ஜிமின் எந்திரின்னு சொல்லிட்டு ஹோபிக்கு ஒன்றுமே புரியல. எது நான் கனவுக்கு இது காங்குறேனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஜிமின் ப்ளீஸ் எந்திரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அப்படி ஜிமினை வந்துட்டு உலுக்கிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு மயங்கே தான் கிடக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நர்ஸும் வந்துட்டு இவங்க பேஷண்ட்டு தானே எழுந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் இந்த ஜிமினுக்கு காப்பாற்றுங்க ப்ளீஸ் அவனுக்கு அது பண்ணுங்கள் ப்ளீஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ அந்த நர்ஸு ஜிமினுக்கு வந்து கையெல்லாம் கட்டெல்லாம் போடுறாங்க. ஸோ கையெல்லாம் கட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க. ரொம்ப பிளட்டெல்லாம் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பிளட் ஏற்றுறாங்க. ஹோபிக்கும் அதே பிளட் அப்படிங்கிறனால ஸோ அவரே வந்துட்டு பிளட் கொடுக்குறாரு. அவர் அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. ஹோபி மொயன் உனக்கு என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அவர் அப்படியே அமைதியாக பார்க்குறீங்க. அப்போ நான் பேசுனது எதுவுமே உனக்கு கேட்கலையா அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல ஜஸ்ட் அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ இப்போ 2 பேரும் வந்துட்டு ஜிமின் தானே பார்க்கணும். ஸோ அவர் வேறு வாங்கி கிடக்குறாரா, ஜிமின் ப்ளீஸ் எந்திரின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஜிமின் வந்துட்டு லைட்டாக கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அவர் முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு அலறீங்க. ஜிமின் கண்ணை திறந்துட்டியான்னு சொல்லிட்டு அவர் கண்ணை முழிச்சதுமே அவரை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை தொட்டு பார்க்குறாரு. ஸோ நீங்களும் அவரை அப்படியே ஃபேஸெல்லாம் டச் பண்ணி பார்க்குறீங்க. நல்லா இருக்கியா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு மயன் உனக்கு எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா சில பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு மறந்து போயிடும்ல அதனால். ஸோ நீங்கள் உன்னை எப்படி நான் மறப்பேன் அப்படி நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஹோபி தான் சோகமாக இருக்காரு. என்னை மட்டும் என் தங்கச்சிக்கு தெரியலல்ல அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி தூக்கி அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஜிமின் நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்கவும், மயன் உனக்கு ஓகேவா, ஏதாவது பண்ணுதா, தலைகிது வலிக்குதா, நீ நல்லா இருக்கில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இப்போ எதுவும் பண்ணல, சொல்ல போனால் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே நான் 2 பேரும் பேசிகிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. ஹோபி வந்துட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக ஜன்னலை பார்த்துட்ருக்காரா. ஸோ நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஹோபி தான் அந்த பக்கம் பார்த்துட்ருக்காரு.
உடனே ஒரு ஃப்ளவர் பக்கெட் இருக்குல்ல, ஸோ அதை டெய்லி வாங்கிட்டு வந்து வைப்பாங்களே, அதை எடுத்து கொண்டு போய் அவரோட மூக்குக்கிட்ட வச்சு, அண்ணா இதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதை கேட்டு அவருக்கு செம ஷாக்கு. ஜிம்மின்னு அப்படியே ஷாக்காகவே பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி திரும்பி, அப்போ நான் பேசுனதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டெய்லி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லுற பேரில் போங்க காட்டுவீங்க தானே, எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும், ஆனால் நீங்கள் மூக்கிட்ட வச்சுட்டு நீங்களே எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுகிறீங்க. ஸோ ஹோபிக்கு செம ஹாப்பி ஆயிடுது. அப்போ நீ அண்ணாண்ணா கூப்பிட்டு அப்படிங்கிறாரு. ஆமாம் அண்ணா. அப்புறம் என்கிட்ட என்னென்ன ஃபுட்டெல்லாம் காமிச்சு என்னை வந்துட்டு பொக்கு காட்டினீங்களோ இப்போ அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க. சும்மா கண்ணில் காட்டுற மாதிரி மூக்குக்கிட்ட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிறது. என்ன ஒரு போங்காட்டம் பாருங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவும் 3 பேர் அழுதுகிட்டே தான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஹோபிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. உடனே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் அவர் ஹக் பண்ணிட்டு, தேங்க்ஸ்ண்ணா, கண்டிப்பாக நான்லாம் எந்திரிக்கவே மாட்டேன்னு தான் நினச்சேன், ஆனால் 2 பேரும் நீங்கள் என்னை எப்படி எனக்கு திருப்பி இந்த லைஃப்பை கொடுத்தீங்கன்னு தெரியல, நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இன்னும் அப்படியே தான் கடந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மினும் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. 3 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க மாற்றி. ஸோ அப்படியே தான் ஃபைனலாக வந்துட்டு ஜிம்மோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணி. ஃபஸ்ட் எடுத்தது வந்துட்டு ஜிம்மின் சாராக்கு தான் கால் பண்ணி சொல்கிறாரு. ஏன்னா அவள் ரொம்பவே வருத்தப்பட்டே இருந்திருப்பா. தினம் கால் பண்ணி, இன்ஷாலா ஏதாவது பேசுகிறாளா, ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க, எதோ சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், நான் அவளும் முடிஞ்சதெல்லாம் சொல்லியிருப்பா, வீடியோ காலில் அவளும் பேசியிருப்பா. ஸோ நீங்கள் சாரா பற்றி கேட்டிருப்பீங்க, அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாள், நான் கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ ஜிமின் வீடியோ கால் பண்ணுறாரு. ஸோ வீட்டிலேருந்து பண்ணியிருப்பாரு. ஜிமின் என்ன வீட்டில் இருக்கீங்க, ஒயனை யார் பார்த்துக்கிறா, ஹோபியானா இருக்காரா அப்படின்னு சொல்லவும் ஹோபியா அங்கே தான் இருப்பார். ஹாய் சாரா அப்படிங்கிறாரு. அண்ணா நீங்களும் இங்கே இருக்கீங்க, அப்போ ஒயன் அங்கே தனியாக இருக்காளா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க 2 பேரும், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா, அவளையே தனியாக விட்டுட்டு வந்தீங்க, உங்களை நம்பி விட்டேன் பாருங்கன்னு ஓவராக கத்திட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஜிமின் சிரிச்சுட்டே, உன் ஃப்ரெண்டை வேணா நீ போய் பார்த்துக்கோ, நாங்கள் ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் ஒன்றும் பார்த்துக்க வேணாம், என்னோடய ஃப்ரெண்டு நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட இன்னொரு ஃபோனு, அதாவது வீடியோ கால் இருக்கிறதுக்கவே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிகிட்ருக்கா. என்னடி பண்ணுறேன்னு கேட்டால், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிகிட்ருக்கேன்டி அப்படிங்கிறா. ஸோ இப்போ யார் என்கிட்ட பேசுந்து அப்படின்னு சொல்லி கேட்குறா. எல்லோரும் அப்படி சிரிக்கிறாங்க. மைண்ட் வாய்ஸில் யார் இப்போ என்கிட்ட பேசுந்து, 2 பேரும் ஏன் இப்படி விளாட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே கேமராவை திருப்புறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவளை ஹக் பண்ணுற மாதிரி கை அப்படி 2 விரிச்சு, ஓகேவா, ஸோ 2 கை அப்படி விரிச்சு அப்படியே அந்த வீடியோ காலில் காட்டுறீங்க. ஸோ அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. என்ன நினைச்சானே தெரியல, அந்த ஃபோனையும் ஓடி வந்து ஹக் பண்ணுறா. அப்படியே வந்துட்டு அந்த ஃபோனை உருண்டு பேண்டிட்டுருக்கிறா. ஏன் எஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி அவளுக்கு. ஸோ ஒரு மாதிரி 2 பேர்த்துக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ 2 பேரும் அழுதுகிட்டே இருக்கீங்க, தேங்க்ஸ்டி அப்படிங்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு இரு டிக்கெட்டை புக் பண்ணிடுறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டா. ஸோ நைட்டே ஃப்ளைட் போகல, ஸோ அந்த மாதிரி புக் பண்ணியிருப்பா. நைட் ஃப்ளைட் ஏறி அடுத்த நாள் வந்துட்டு அங்கேயே. ஸோ வந்ததுமே வந்துட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அவளை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து பார்த்ததுமே தான் ஃபுல்லாக அப்படியே தெரிச்சு ஓடி வருது. ஸோ ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணி உங்களை தூக்கி சுற்றுறா. நான் சத்தியமாக இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்ருக்கா. ஸோ இப்படி தான் அவளும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கும் ஸ்டடீஸ்லாம் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே கிளம்பணும் போல் அந்த மாதிரி போயிருப்பா. அவள் இந்த மாதிரி இங்கே வரது போகிறது தெரிஞ்சால் திரும்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. ஸோ போக மனசே இல்லாமல் தான் போகிறா. பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஹாப்பி. அப்புறம் ஜிம்மினோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜிம்மின் இப்போ தான் சிரிச்சே பேசுகிறாரு. ஸோ இதை பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 1 வீக் போயிருக்கும். ஸோ ஹோபி இருக்கார்ல, ஸோ அவரும் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இருக்குவார். ஸோ ஜிம்மின் வந்துட்டு இங்கேனா அடுத்த ஃப்ளாட்டில் ஹோபி இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஹோபி நான் என்னோடய ஃப்ளாட்டுக்கு போனேன், நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க, ஓகேவா, நான் வேணா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ நீங்கள் அண்ணா எந்தெந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு காட்டினீங்களோ அதெல்லாம் எனக்கு வாங்கி வைக்கணும், நாளைக்கு காலையில் நான் வருவேன், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக வாங்கி வைக்கிறேன், எவ்வளோ வேணாலும் வாங்கி வைக்கிறேன், நீ வந்து சாப்பிட்டா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு ஜிமின்கிட்ட இப்போ தான் இத்தனை நாள் வந்துட்டு நீங்கள் சடனாக எந்திரிச்சிருப்பீங்களா. ஸோ அதனால் ஹோபி எல்லாருமே கூட இருந்திருப்பாங்க. ஸோ சாரா வந்து போய் பார்த்துட்டு போகிறது, இந்த மாதிரி அம்மா அப்பாட்ட பேசுகிறது இதெல்லாமே எடுத்துருக்கும். ஸோ இப்போ தான் 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜிமின் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் ரொம்ப அப்படிங்கிறாரு. சாரி அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வர டக்குன்னு பலாரும் அரைஞ்சிட்றீங்க ஜிமினை. எதுக்குடி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன வேலை பண்ண பார்த்தேன், எதுக்குடா கையை கட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நீ எழுந்திருவேன். உன்னால் என்னை இந்த மாதிரி பார்க்க முடியாதுன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா என்னால் உன்னை எப்படி இப்படி பார்க்க முடியும், அதே மாதிரி தானே நான் கஷ்டப்படுறத நீயும் பார்க்க மாட்டேல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நீ எந்திரிப்பல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வேணே தான் நீ இப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், நான் இதை ஹோபிக்கிட்ட கூட சொல்ல, ஏன்னா அவன் கத்தி அலப்பறை பண்ணங்காட்டிக்கு தானே உனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறாரு. ஸோ ஃப்ராடு பையில ஏன்னா இப்படி பண்ணுறேன், ஏதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ ஜிமின் வேணே தான் இப்படி பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அப்படியாவது அவர் எந்திரிக்கிறாளான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஸோ அவர் நினச்ச மாதிரியே அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காருன்னு தெரிஞ்சதுமே உங்களால் வந்துட்டு முடியல. ஸோ நீங்களே கண்ணை முடிச்சிருப்பீங்க ஒரு இதில். அதுக்கப்புறமா எந்திரிச்சு அவரை பார்த்துட்டு கத்திட்டு ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல்லையே வந்துட்டு கத்தி இருந்திருப்பீங்க. ஸோ எல்லோரும் உங்களை பார்த்து செம ஷாக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கோமாலேருந்து ஒரு பொண்ணு சடனாக எந்திரிச்சு இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் நல்லா எப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஹாப்பி தான் நீங்கள் எந்திரிச்சதில். ஸோ ஃபைனலாக வந்துட்டு மறுபடியும் செக்கப் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய்ட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமினுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வெளியே வராரு. கிட்டத்தட்ட இங்கேயும் வந்துட்டு ஒரு மாதிரி சுவிட்சர்லாந்து மோஸ்ட்லி ஸ்னோவாக இருக்குமா அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கு, அது மாதிரி தானே இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஆமாம் இது என்ன சீசன் இந்த மாதிரி இருக்குது, இது எந்த இடம், நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு இது மாதிரி டவுட் வந்தது இல்லைல்ல, ஸோ நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பீங்க, ஸோ எதுவுமே தெரியல. அவர் சிரிச்சுட்டே கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் தேகுவா அப்படிங்கிறீங்க. இல்லை அப்படிங்கிறாரு. உசானான்னு கேட்குறீங்க. இல்லைங்கிறாரு. சோல் தானே அப்படிங்கிறீங்க. சிரிச்சுட்டே ஹே லூசு, இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லவும் நம்ம நாட்டிலையா, அப்போ இது வேறு நாடாடா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிங்கிறாரா. என்னடா நாடு விட்டு நாடு கடத்திருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சிரிச்சுட்டே நான் எங்கே நான் நாடு விட்டு நாடு கடத்துனேன், எல்லாம் என் அம்மா பார்த்த வேலை அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்கள் இது எந்த ஊர் அப்படின்னு கேட்குறீங்க. இது சுவிட்சர்லாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டுட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஒரே செகண்டா இது சுவிட்சர்லாண்டா இது அப்படிங்கிறீங்க. ஏன் ஷாக் ஆகுற அப்படிங்கிறாரு. நான் ஷாக் ஆகலை, சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். வா 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 அங்கே வந்துட்டு ஸ்னோவெல்லாம் வந்துட்டு ஸ்கேட்டிங் போவாங்களா, அங்கே போகலாம் வாங்க, அங்கே போகலாம் வான்னு கூட்டிகிட்டு இழுத்துட்டு போகிறீங்க. ஐயோ திரும்ப ஆரம்பிச்சிட்டியாடி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டியாவா, ஐயோ எனக்கு இதெல்லாம் வந்துட்டு பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை, வாஜ்மின் போகலான்னு சொல்லிட்டு அவர் கை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ திரும்ப வந்துட்டு அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வருது. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இந்த மாதிரி தானே கை பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடி இருந்திருப்பீங்க. ஸோ அவரும் அப்படியே உங்கள் பின்னாடியே ஓடி வந்திருப்பார். அதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக மிஸ் பண்ணுறேன்டி அப்படிங்கிறாரு. ரொம்ப வருஷமாவா, டேய் போன வாரம் தானே போனோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எது போன வாரமா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் போன வாரம் தானே நம்ம, இல்லை சாரி எனக்கு கொஞ்சம் அடிப்பட்டதுனால மறந்துட்டேன், 2 மாதத்துக்கு முன்னாடி தான்டா போனோம். அதுக்கப்புறம் நான் உன் வீட்டில் இருந்தேன்ல, மேபி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பேனா, ஒரு 3 மாதம் ஆயிருக்கும்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவருக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு கேலண்டர் மாதிரி இருக்குது, ஸோ அந்த இடத்துல நிற்க வச்சு பாருடி அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட 2024 இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் நடந்தது சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 2025, அதுவும் வந்துட்டு ஒரு மாதம் ஒரு 6-7 மாதம் தள்ளியே போயிருக்கு. ஜிமின் என்னது அடுத்த வருஷத்துக்கான கேலண்டரெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு 1.5 வருஷமாக கோமாவில் இருந்துடி நாயே நீ, எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உன்னை எழுப்புறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செம்ம ஷாக் உங்களுக்கு. 1.5 வருஷமாவா அப்படிங்கிறீங்க. ஆமாடி ஆமாம் 1.5 வருஷமாக நீ என்ன பெப்பர் பேன் படுத்துக்கிட்ட, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்கோடையே நின்றுருக்கீங்களா. ஸோ அதனால் ஒரு மாதிரி பழைய விஷயம்லாம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே நினச்சி பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ரொம்ப பயப்படுறீங்க, ஏன்னா அவங்கள வந்துட்டு அந்த பெட்டிக்குள்ளெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல ஃபியூனரலில். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன மாதிரி விஷயம் வந்து போகுது. ஜிமின் என்ன யாரோ பெட்டிக்குள்ளே போட்ட மாதிரி இருக்குது ஜிமின், அந்த சவ பெட்டிக்குள்ளே அப்படிங்கிறீங்க. ஸோ அவருக்கு புரிஞ்சிருச்சு அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு.
இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா சரி நம்ம போயிட்டு ஸ்கேட்டிங் விளையாடலான்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வாமா ஒரு ஹக் கொடுத்து கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு எனக்கே அப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது கனவு கண்டிருப்ப, 1.5 வருஷம் தூங்கியிருந்தில்ல, ஸோ அந்த கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே ஸ்கேட்டிங்கில் கூப்பிட்டு போய் விளையாட வைக்கிறாரு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது 2 பேருமே. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்களா? இப்போ கிச்சனில் வந்துட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஜெமின், இந்த பக்கம் ஹாலில் வந்துட்டு ஹோபி உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு காயில் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு அண்ணனை பார்த்து இந்த மாதிரி வேலை வாங்குற ஒரு தங்கச்சி இந்த உலகத்துலேயே நீ மட்டும்தான் அப்படிங்கவும், இங்கே பாரு அண்ணா, எல்லோரும் இப்படி தான். அட்லீஸ்ட் நான் உனக்கு சமைக்காவது ஹெல்ப் பண்ணுறேன், மற்ற தங்கச்சிங்கெல்லாம் சமையலே பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க, நீ கொடுத்து வச்சவனா இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மின்னு சிரிச்சிட்டே இதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த 3 பேர் வந்துட்டு இது பண்ணிட்டுருப்பீங்களா, டக்குன்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. என்னது, யார் இங்கே வர போகிறான்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு கதவை திறக்கிறாரு. ஸோ கதவை திறந்து பார்த்தா அவருக்கு ஷாக்கு. ஆமாம் நீங்களா அப்படின்னு கேட்கவும், நீங்களும் ஜிம்மின்னு திரும்பி பார்க்குறீங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம்மியோட அம்மா அப்பா அண்ட் சாரா 3 பேர் வந்திருக்காங்க. ஏய் எப்படி இருக்குது சாரா அப்படின்ட்டு ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் உங்களோட ஆன்ட்டி அந்த அங்கிள் இருக்காங்க, ஸோ அத்தை மாமான்னு தான் கூப்பிடுவீங்க. ஸோ அவங்களே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களை இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜிம்மினையும் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா பழையபடி இருக்காருல்ல, ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சரி ஓகே எல்லாத்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இல்லை இப்போது என்னங்க கூப்பிட்டு வர்றது நல்லது இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லவும், ஜிம்மியோட அம்மா வந்துட்டு நான் சொல்கிறேன்ல கூட்டிகிட்டு வா, எல்லோரும் போகலாம், ஹோபி திங்ஸை பேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி உன் தங்கச்சி எங்கள் கூட தனியாக அனுப்புவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைம்மா, அப்படி இல்லை, எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லவும், ஹோபி உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லவும், ஆக்சுவலாக என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோபி அப்படியே பார்க்குறாரு, எதுக்கு இப்போ இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே உன்னோட அம்மா அப்பா எங்கன்னு காட்டு ஹோபி அப்படின்னு கேட்குறாங்க. ஹோபி இருந்துட்டு எனக்கு தான் அப்படி யாரும் இல்லையே, என்ன ஒருத்தங்க கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டாங்க, ஸோ அங்கேருந்து படித்து நான் அது மூலமாக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அந்த பக்கம் அந்த அம்மா சிரிச்சிட்டே, ஜிம்மினோட அம்மா சிரிச்சிட்டே, அப்போது அந்த ஆசிரமத்தில் உன்னை விட்டவங்க இவங்க தானா பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. பார்த்தா அது ஒயினோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்களாம் தெரிஞ்சாங்களோ உங்களோட அம்மா அப்பான்னு, அவங்களோட ஃபோட்டோ தான், இவங்க தான் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க உங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க, உனக்கு விட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் உண்மையாகவே என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணு கலங்குறப்ப, எனக்கு அண்ணன் இருக்கானா, அது ஹோபி தானா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஹோபின்ட்டு போய் சொன்ன தங்கச்சியா அப்படிங்கிறாரு. என்னதான் இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கும். ஸோ பார்த்ததுமே தங்கச்சி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்திருப்பார். அதுவும் இல்லாமல் ரொம்ப கேராக இருந்திருப்பார். நீங்கள் அழறப்பெல்லாம் அவரும் அழுதுருந்துருப்பார். ஸோ அது எல்லாமே ஒரு பாண்ட் தானே. ஸோ அவனோட சொந்த தங்கச்சிடா, அதனால தான் நீ இந்த அளவுக்கு அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துருக்க அப்படின்னு அவங்க சொல்லவும், இங்கே ஒரு மாதிரி செம்ம ஷாக் ஆகிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு ஹோபி வந்துட்டவங்கள. ஸோ நீங்களும் அப்போ நீ தான் நிஜமாவே நீ என்னோடய அண்ணா தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவரும் அப்போ நீ நிஜமாவே தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீராக இருக்குதாங்க. ஸோ எல்லோரும் பார்த்து அப்படியே லைட்டாக கண்ணால் கலங்குறாங்க. அப்போ நான் தங்கச்சியெல்லாம் விட மாட்டேன், அவங்கள சும்மா விட மாட்டேன், அவளை இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு. ஸோ ஜிம்னோட அம்மா தான் இருந்துட்டு, உன் கோவம் எல்லாத்துக்கும் பதில் அங்கே இருக்குது, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு 2-3 நாள் அங்கே தங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்புறீங்க. ஸோ ஹோபியும் ரிட்டன் எல்லாத்துக்கூடயும் வராரு. அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ஆண்டி ப்ளீஸ் வேணாம் ஜிம்மின் வேணாம் சொல்லு, நாங்கள் போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அது பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் உங்கள் வீடு. ஸோ எனக்கு அங்கே பயமாக இருக்குது, ப்ளீஸ் வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு ஜிம்மினோட அம்மா வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஜிம்மின் கூட இல்லைம்மா பயப்படுறா வேணாம் அப்படின்னு சொல்லுவார். பேசாமல் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அங்கே உள்ளே போயிடுறீங்க.
காரெல்லாம் நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் ஜிம்மினுக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்களை வந்துட்டு பிடிச்சிட்டே தான் வராரு. உங்களுக்கு அதாவது நீங்கள் ஜிம்மினுக்கு பின்னாடி, உங்களுக்கு பின்னாடி ஹோபி. ஸோ ஹோபி வந்துட்டு அப்படியே ஜிம்மின் ஹோபியும் உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் கூட்டிகிட்டே வராங்க. என்ன எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. இந்த பக்கம் டக்குன்னு திரும்பி ஹோபியவே பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் பயமாக இருக்குண்ணா அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நான் இருக்கல இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து இப்போ எதுக்கு மாதிரி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த ரூமில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இவங்க இருக்காங்கள்ல, ஸோ அப்படியே படுக்கையாக கிடக்குறாங்க. இவங்களுக்கு என்னாச்சு, ஏன் இங்கே இருக்காங்க இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவங்க எப்படி இவங்க ஓனருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி பல வருஷமாக இவங்கக்கிட்ட வேலை செஞ்சவங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்கடா பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், கொடுக்க சொன்னதே நான் தானே அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இந்த இடத்துல ஜிமினோட அம்மா ரொம்பவே வந்துட்டு போல்டான ஒரு கேரக்டராக இருக்காங்க. ஸோ ஏமா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா பையனோட அம்மா அப்பாவுக்கு அவங்க பண்ணினதுக்கு கரெக்டான தண்டனை வேணும்ல, யார் கொடுப்பா, நம்மளா கொடுத்தா தான் உண்டு. இவங்களாம் அனுபவிப்பாங்கன்னு நினச்சா இவங்க இன்னும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவாங்க. என்றைக்கு வயனை இவங்க கொல்லணும்னு முடிவு பண்ணாங்களோ அது எனக்கு தெரிஞ்சதோ அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இத்தனை நாளாக இவங்க வந்து ஹாப்பியாக அப்படி படுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தினந்தான டார்ச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி அவங்க எந்தெந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு கிரிமினலாக யோசித்து உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அதே மாதிரி அந்த ரூமை சாத்திட்டா சவப்பெட்டி மாதிரி தான் உள்ளே இருக்கும். அந்த ரூமே சவப்பெட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு இல்யூஷன் வர மாதிரி வச்சுருப்பாங்க. இவங்க பயந்து கத்துவாங்க, ப்ளீஸ் அந்த பெட்டிக்குள்ளே இருந்து எடுங்க, மூச்சு அடைக்குதுன்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு இல்யூஷன் மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் அந்த ரூம்குள்ளே போய் நின்றுட்டு க்ளோஸ் பண்ணி காட்டுறாங்க. ஒரிஜினலாகவே அது சவப்பெட்டி மாதிரி தான் இருக்குது. நீங்கன்னா ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுக்கு அது டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு. உங்களை அதுக்குள்ளே போட்டிருப்பாங்கள்ல. ஸோ நீங்கள் சும்மா ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இதுலேருந்து வெளியே எடுங்கன்னு கத்துறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ஆண்டி வந்து திறந்து விட்டுருவாங்க, வயனை வெளில கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கற்றுன்னு கத்துறாங்க, ப்ளீஸ் இந்த பெட்டிக்குள்ளேருந்து எங்களை எடுங்க, மூச்சு விட முடியலன்னு கத்திட்டே இருப்பாங்க. ஸோ தினம் இதே மாதிரி தான் ஒரு டார்ச்சர் பண்ணுறது. அவங்க எப்படி வந்துட்டு உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதே மாதிரி அவங்கள போட்டு இவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ என் பொண்ணு அவள் ஓகேவா, என்ன தான் எனக்கு மருமகளாக வரப்போகிறவளாக இருந்தாலும் என் பொண்ணு மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவளை நீ இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கல வெறும் காசுக்காக. ஸோ அனுபவிங்க. நீங்கள் படுத்திருக்கிற மெத்த ஃபுல்லாகவே காசு தான் தெரியுமா, அது வெறும் பணத்தை மேலே தான் படுத்திருக்க, ஆனால் நிம்மதி இருக்கா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த பெட்டு ஃபுல்லாகவே பணம் தான், பணத்தை மேலே தான் படுத்து வச்சுருப்பாங்க. ஆனாலும் அவங்களால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் கழித்து அவங்களே இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக லீகலாக ஹோபி பேருக்கும் உங்கள் பேருக்கும் எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன்னா ஹோபி தானே உங்களோட அண்ணா, அந்த பையன் ஹோபி தானே. ஸோ அதனால் இதுக்கு மேலே உன்னோட அம்மா அப்பாவோட பிஸ்னஸை நீ தான் நடத்தணும், உன் தங்கச்சி நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் சீக்கிரம் வந்து என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் ஹோபி 2 பேரும் ஹாப்பியாக அந்த வீட்டில் இருக்கீங்க. அந்த ஜிம்மின் அடிக்கடி வருவார். ஸோ அதுக்கப்புறம் ஃபைன் ஒன் டே வந்துட்டு 2 பேரும் காலேஜ் பாதியில் தானே முடிச்சிருந்தீங்க. ஸோ ஹோபி வந்துட்டு படிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் 2 பேரும் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க, ஜூனியர் கூட படிக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக படித்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 2 பேரும் பேசி வெட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெட்டிங்க்கு வந்துட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. டே அண்ட் ஜேகே, சாரா, அப்புறம் ஹோபி எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஹோபி தான் அவங்க கையை பிடிச்சி கொண்டு வந்து ஜிமின் கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குறப்ப அவருக்கு சமாளிக்கையாக வருது, இவ்வளோ வருஷம் யாருமே இல்லாத மாதிரி இருந்தேன், ஆனால் எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா, அவளையும் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு அழுகிறாரு. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க, டே எனக்கு இதனால பண்ணி கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் ஹாப்பியாக வந்துட்டு வெட்டிங் நடக்குது. அண்ட் எல்லோரும் ஹாப்பியாக ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுத்துக்கிறீங்க. ஓகே டியர், இது ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது சின்ன ஒரு விஷயம் அது பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல, இந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஸோ இந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்தது, இதில் எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு, இல்லை இது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி யாராவதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் அதை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக அது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபோனில் வந்துட்டு எதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வியூஸ் வந்துச்சான்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, யாராவது கமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு தான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தால் கூட எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்க்குற ஃபஸ்ட் கமெண்ட் வந்துட்டு
ராகவிடியராக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீடியர் பண்ணுவீங்க, அதாவது என்னோடய சீனியர் பண்ணுவாங்க. அப்புறம் பூமா குட்டி இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தான், பட் நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எனக்கு வந்துட்டு ஒரு பூஸ்டப்பே சொல்ல முடியும். அப்போ தான் நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா எனக்கு அந்த அன்றைக்கி ஒரு செம ஹாப்பி ஆயிடும். ஸோ 2 1 ஷாட் 4 1 ஷாட் கூட ஒரே நாள் உட்காந்து நான் பேசிடுவேன். பட் கமெண்ட் இல்லாத அன்றைக்கி ஒரு மாதிரி சேட் ஆகிடும். என்னது அப்போ யாருக்கும் பிடிக்கலையா அப்படியெல்லாம் தோண ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் என்னையும் பூஸ்டப் பண்ணி விடுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஓகேவா. அண்ட் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய கமெண்ட் கூட வேணாம், ஜஸ்ட் எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஓகே டியர், இந்த 1 ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். டடா சலாங்கே. அண்ட் ரகவிடியர், நீங்கள் வந்துட்டு அந்த சைக்கோ கேரக்டரெலாம் கொண்டு வராது, அந்த யூனா கேரக்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ நானும் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட்டு என்ன பண்ணுறதுங்கிறாங்க வீடியோ, அது ஒரு மாதிரி ஸ்டோரிக்கு இந்த கேரக்டர் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதா, என்னாலே ஒன்றும் பண்ண முடியறதில்ல. நானும் நினைப்பேன் நல்லபடியாகவே கொண்டு போகலாம், ஸ்மூத்தாக கொண்டு போகலான்னு. ஆனாலும் எனக்குள்ளே இருக்க அந்த ஒரு டெவில் மைண்டு ஏதாவது ஒன்று இப்படி பண்ணி விட்ருது. ஸோ அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, நீங்களே சொல்லுங்கள். அது என்னோடய வாயும் அந்த மைண்டும் வந்துட்டு என் பேச கேட்கவே மாட்டேங்குது. இல்லைப்பா நீ நல்லபடியாக கொண்டு போன்னு சொன்னாலுமே இல்லை இதை இங்கே போடு, இதை அங்கே போடு, அப்படி அவ்வளோ சைக்கோ மாதிரி காட்டு, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டுது. நான் என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே சும்மா சொன்னேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது உள்ளே போட்டால் தான் அந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். பட் ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் ஸ்டோரி முடிக்க மாட்டேன். அது என்ன அந்த ஸ்டோரி வந்துட்டு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டோரி உள்ளே போகிறப்போ எல்லா எமோஷனும் இருக்கும். மேபி சிலது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். பட்டு அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக தான் இருப்பீங்க. அதுக்கு நான் வந்துட்டு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஐ ப்ராமிஸ், ஹாப்பி எண்டிங்க்கு நான் கேரண்டி ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இந்த 1 ஷாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல. பட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். 100 தரங்க.